அப்புறம் இரானியன் ஃபார்மர்ஸ்ன்றவங்க சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்தாங்க. ஆனா, அங்க செட்டில்மெண்ட்லாம் வந்து 7,000, 8,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததுன்றது ஆர்க்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அவங்களும் கன்டின்யூ பண்ணி டெக்கனுக்கு வந்தாங்க அப்படின்ற ஒரு அறிவும் இருக்கு. காரணம் போன வருஷம் சென்னனூரில் வந்து 8,000 பிசியில் வந்து ஒரு செட்டில்மெண்ட் இருக்குன்னு ஒரு தகவல் கிடைச்சது. அதனால இந்த இந்த ஏரியாவில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் வந்துன்னு இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த ரெண்டு மனித குழுக்களும் சேர்ந்து தான் இண்டஸ் வேலியை உண்டாக்குனாங்கன்ற ஒரு அறிவு கோட்பாடு இருக்குது. அதை பற்றி இன்னைக்கு ஜெயமாறன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4,000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டெப் பாஸ்சுரலிஸ்ட்ன்னு வேதிக் இதுவும் சான்ஸ்கிரிட்டுக்கும் இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க வந்த மூலம் வந்து ஹிந்து குஷ் மூலமாக வந்தாங்க. அதுக்கு முன்னாடி 2019க்கு முன்னாடி அவங்க பேர்ஷியாவிலேருந்து வந்தாங்கன்ற ஒரு குறிப்பு இருந்தது. அது கிடையாது. ஏன்ஷியன் டிஎன்ஏ மூலமாக ஹிந்து குஷ் வழியாக வந்திருக்காங்கன்னு ஃபுல் எவிடன்ஸ் இருக்குது. அந்த புத்தகத்தில் பாலாயானுடைய புத்தகத்தில் 4வது ஜெனடிக் லேயர் அப்போ வந்து 2000 அந்த புத்தகம் எழுதும்போது அது ஒரு தியரியாக இருந்தது. ஆனால் அதுக்கு ஒரு எவிடன்ஸ் சாலிட் எவிடன்ஸ் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜெனடிக் அட்மிக்சர் மூலம் ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த மக்கள் வந்து மயன்மார், தாய்லாந்து, கம்போடியாவிலேருந்து சுமார் 4,000 வருஷத்துக்கும் முன்னாடியும் அப்புறம் 3,000 வருஷத்துக்கு முன்னாடியும் வந்திருக்காங்க. அவங்க வந்தவங்க கொஞ்சம் பேர் தான் வந்திருக்காங்க போல் இருக்கு. காரணம் அவங்களுடைய ஜெனடிக் எவிடன்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. ஒரு பெங்காலில் இருக்குது, ஒரிசாவில் இருக்குது, அப்புறம் அஸ்ஸாமில் இருக்குது. ஆனால் சவுத் இந்தியாவில் அதிகமாக இல்லை. வெஸ்ட்டு மகாராஷ்டிரா அந்த மாதிரி இடத்துல அதிகமாக இல்லை. இது வந்து அவங்க கொடுத்த இது இந்த ஸ்கீம் 3 ஜெனடிக் லேயர்னால உண்டாக்குன மக்கள்ன்றது. இதை வந்து போன வருஷம் சுமார் ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி இந்த இந்த ரீசர்ச் வந்து வெளிவந்தது. நெக்ஸ்ட் ஸ்லைட். இது போன வருஷம் வந்தது. போன வருஷம் ஜூன் மாதத்தில் வந்தது. நீங்கள் ஏஹெச்ஜின்றது இங்கே இருக்கிறது ப்ளூ கலரில் இருக்குது. ப்ளூ கலர் தான் முதல் வந்த இந்தியர்கள். அப்புறம் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிறது இரானியன் ஃபார்மர்ஸ், ஒரு 8,000 9,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க. அதுக்கப்புறம் 4,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க ஸ்டெப் பாஸ்டுரலிஸ்ட், இவங்க தான் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜை கொண்டு வந்தவங்க. இது வந்து இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட 3,000 பேரினுடைய ஃபுல் ஜீனோம். இது வந்து ஆன்சஸ்ட்ரி மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொருத்துக்கிட்டையும் கிட்டத்தட்ட 20,000 ஜீன்ஸ் இருக்குது. அது எந்த அளவில் இருக்குதுன்னு மக்கள் கிட்ட இருக்குதுன்னு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டா வந்து 2019லேயே வர ஆரம்பிச்சது. ஆனால் இதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணது போன வருஷம்தான் வந்தது. நீங்கள் ஃபஸ்ட் இண்டியன்ஸ்னு பார்ப்போம். ஃபஸ்ட் இண்டியன்ஸ் வந்து ப்ளூ கலர். எங்கள் நார்த்தில் வந்து குறைவாக இருக்குது, கிட்டத்தட்ட 35% இருக்குது. நம்ம சவுத் இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா அந்த பக்கம் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% இருக்குது மக்களிடையே. அப்புறம் வந்து இரானியன் ஃபார்மர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் கிட்டத்தட்ட ஒரே சமமாக இருக்குது, இந்தியா ஃபுல்லாகவே சமமாக இருக்குது. அப்புறம் ஸ்டெப் பாஸ்டுரலிஸ்ட், இவங்க தான் சான்ஸ்கிரிட் கொண்டு வந்த மக்கள். அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து நார்த் இந்தியாவில் கிட்டத்தட்ட 18% இருக்குது, சவுத் இந்தியாவில் ஒரு 5% இருக்குது. இது ஜீனோம் வைட் டேட்டா. ஆட்டோசோமல் அனாலிசிஸ்னால் ஆன்சஸ்ட்ரி மட்டும் இல்லை, உங்களுடைய ஃபுல் ஜீனோம்னுடைய அனாலிசிஸ். இது வந்து முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பாலகிருஷ்ணன் ஐயாவில் இருக்கிற கடைசி பிக்சர் இருக்க மாதிரியே இது அழகாக குவான்டிடேட்டிவாக கொடுக்குதுன்னு சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். மிக்க நன்றிங்க ஐயா. மீள்பார்வை மிகவும் உதவியாக இருக்கும். ஏன்னா அடுத்த தொடர்ந்து நம்ம வந்து இன்னைக்கு திறனாய்வு கேட்பதற்கு ரொம்ப உதவியா இருக்கும். மிக்க நன்றி முத்தரசன் ஐயா. இன்றைய திறனாய்வாளர் திருமதி ஜெயா மாறன். இவரை பற்றிய ஒரு அறிமுகம். மதுரையை பூர்வீகமாக கொண்டவர். தற்போது வாழ்வது அமெரிக்கா அட்லாண்டா மாநகர். ஜார்ஜியா டெக் பல்கலைக்கழகத்தில் நிதித்துறையில் இணை இயக்குநராக பணிபுரிகிறார். கடந்த 10 ஆண்டுகளாக மேரியட்டா தமிழ் பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும், அமெரிக்க பொது நூலகத்தில் குழந்தைகளுக்கு தமிழ் கதைகள் சொல்லியும்
சிறுவர்களிடத்தே தமிழை கடத்தியுள்ளார். சிறப்பான மேடை பேச்சாளர். தமிழ் இலக்கிய பாடல்களை கதை வடிவில் 700 சிறு காணொளிகளாக வெளியிட்டுள்ளார். தமிழ் இலக்கியத்தை கதை வடிவில் சொல்லும் தமிழா விழி, தமிழே வழி, எங்கேயோ கேட்ட குரல் போன்ற புத்தகங்களையும், கீழடிக்கு போகலாமா, நீலப்பல், மோசிக்கீரனார், கப்பல் காகம் போன்ற சிறுவர் கதை புத்தகங்களையும் எழுதி வெளியிட்டிருக்கிறார். கண்ணகியாக நடித்ததற்கு சிறந்த நடிகையான தமிழன்பன் 80 விருதையும், அமெரிக்க அளவிலான பேச்சு போட்டியில் வென்று ஞான பாரதி விருதையும் பெற்றிருக்கிறார். வாருங்கள் திருமதி ஜெயாமாறன், உங்களின் உரையை கேட்க மிக ஆவலுடன் நாங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நன்றிங்கம்மா. நான் முதல்ல ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு பண்பாட்டின் பயணம், சிந்து முதல் வைகை வரை, இன்று இயல் 2. இந்த அருமையான நூலின் ஆசிரியர் ஆய்வாளர் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், இந்த படிப்பு வட்டத்தில் இணைந்திருக்கும் அத்தனை அறிஞர்களுக்கும், கேட்க வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். முதல்ல இந்த இயல்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு முக்கியமான செய்தியோட நான் இந்த பேச்சை தொடங்கலான்னு நினைக்கிறேன். சிந்துவெளி பண்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பண்பாட்டு நாகரிகம்னாலே அதை வேத காலத்தோட தான் இணைச்சு பேசினாங்க. ஆனா ஹரப்பா மொஹஞ்சதாரோ ஆய்வுகள் வெளிவந்த பிறகு இந்திய நாகரிகத்தின் தோற்றுவாய் வேத காலம்னு சொல்லப்பட்ட காலத்தை விட 1500 ஆண்டுகள் பின்னோக்கி போயிருச்சு அப்படிங்கிற இந்த செய்திய இந்திய தொல்லியல் கழகத்தின் தலைவராக இருந்த சர் ஜான் மார்ஷல் அவர்கள் த இல்லஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ் என்கிற வார இதழில் 1924 செப்டம்பர் 20 ஒரு கட்டுரையாக எழுதி வெளியிட்டார். அப்பதான் சிந்துவெளி பண்பாடு உலகத்துக்கு அறிவிக்கப்பட்டது. சர் ஜான் மார்ஷல் அவர்கள் இந்திய தொல்லியல் கழகத்தின் தலைவராக இருந்த காலம் 1902 1928 வரை, இந்த காலத்தை பொற்காலம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி அந்த பண்பாட்டை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு ஒரு கதை இருக்கும்ல, அது ரொம்ப சுவாரஸ்யமான கதை. நான் அதுல இருந்தே தொடங்குறேன். இந்த ஹரப்பா நகரம் ஒரு பழங்கால நகரம் இருக்கு. அதன் சிதைவுகள் இந்த இடத்துல இருக்கு, பஞ்சாப் மாகாணத்துல மான்கோமரி மாவட்டத்துல இருக்கு அப்படிங்கிற செய்தியை முதல்ல இந்த உலகத்துக்கு ஒரு குறிப்பாக சொன்னவர் சார்ல்ஸ் மேசன் அப்படிங்கிறவர் 1842. இவர் பலூச்சிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பஞ்சாப் போன்ற இடங்களுக்கெல்லாம் பயணம் செஞ்சுட்டு நரேட்டிவ் ஆஃப் ஜேர்னிஸ் ஆஃப் பலூச்சிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் பஞ்சாப் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதினார். அதுலதான் அவர் இந்த பழங்கால நகரம் இது சிதைந்து போனது இதை பத்தின குறிப்பை அவர் சொன்னார். அதுக்கப்புறம் 1856 கிழக்கிந்திய கம்பெனி லாகூர்ல இருந்து கராச்சிக்கு ஒரு ரயில் பாதையை அமைக்கிற பணியை தொடங்கினாங்க. அதைத்தான் நான் காமிக்கிறதுக்காக அந்த வரைபடத்தை நான் போட்டிருக்கேன். இதுக்கு நடுவுல ஹரப்பா வருது. இந்த ரயில் பாதை அமைக்கிற இடத்துல அந்த பணிக்காக ஹரப்பா சிதைவுகளில் இருந்து கிடைத்த ஏராளமான செங்கற்களை பயன்படுத்துறாங்க. இந்த செங்கற்கள்லாம் 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட செங்கற்கள். மறுபடியும் இந்த ரயில் பாதை அமைக்கிறதுக்காக 1856 இது நிறைய கிடக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து பயன்படுத்துறாங்க. இப்பதான் இது ஆங்கிலேயர்களுடைய கவனத்துக்கு வருது, எங்க இருந்துடா இவ்வளவு செங்கல் வருது அப்படின்னு. அதனால இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி, இப்ப நம்ம தொல்லியல் ஆய்வுகளை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக 1861 தி ஆர்கியாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் கழகத்தை ஆங்கில அரசு நிறுவுகிறது. அதன் முதல் தலைவராக இருக்கிறவர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இது தொடங்கி ஒரு 11 வருஷம் கழிச்சு 1872 மேஜர் கிளார்க் அப்படிங்கிறவர் ஒரு ஹரப்பா முத்திரையை கண்டுபிடிக்கிறார். ஆனா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் சொல்லிட்டாரு, இதுக்கும் இந்திய துணை கண்டத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லப்பா அப்படின்னோன்னா அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 1921 22 தான் பஞ்சாப்ல மான்கோமரி மாவட்டத்துல ஹரப்பால தயாராம் சஹானி அப்படிங்கிற ஆய்வாளர் அகழாய்வை செஞ்சார். அதே வருஷம் சிந்து மாகாணத்துல லார்கானா மாவட்டத்தில் இருக்கிற மொஹஞ்சதாரோவில் ரக்கல்தாஸ் பானர்ஜி அவர்கள் அகழாய்வு செஞ்சாங்க. இப்பதான் இது ஹரப்பா மொஹஞ்சதாரோ 2 இடத்துல இருக்கிற பொருள்கள் வெளியே வருது. என்ன ஒரு அதிசயம்னா, இந்த 2 இடங்கள்ல கிடைச்ச பொருள்களையும் ஒப்பிட்டு பார்த்தா மிக துல்லியமான ஒற்றுமைகள் இருந்தது. செதுக்கு கருவி, குத்துவாள், இதுல எல்லாம் ஒரே மாதிரியான முத்திரைகள், சித்திர குறியீடுகள் அப்படி அச்சு அசலா இருந்தது. ஆய்வாளர்களுக்கு ஒரே வியப்பு. ஏன்னா ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடைவெளி 700 கிலோமீட்டர். நான் அங்க அம்புகுறி போட்டிருக்கேன், அதை பார்த்தாலே தெரியும். இவ்வளவு
தூரத்துல இருக்கிற 2 இடத்துல செஞ்ச அகழாய்வுல எப்படி ஒரே மாதிரியான பொருள்கள் கிடைக்குது அப்படின்னா இது ரெண்டும் தனித்தனி இல்ல, இது ஒரு பெரிய பரந்த பண்பாடு அப்படிங்கிற ஒரு நாகரிகம் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு வருது. அப்பதான் சர் ஜான் மார்ஷல் அவர்கள் ரொம்ப பெருமையோட சொல்றாரு, ஹங்கேரியன் ஆர்கியாலஜிஸ்ட் சர் மார்க் ஆருல் ஸ்டீன் அவருக்கு டர்கிஸ்டான் கிடைச்சது மாதிரி, ஜெர்மன் ஆர்கியாலஜிஸ்ட் ஜூலியஸ் ஸ்க்லீமனுக்கு மைசீனியும் டர்னிஸும் கிடைச்சது மாதிரி, டெரின்ஸும் கிடைச்சது மாதிரி, தடம் தெரியாமல் மறக்கப்பட்ட ஒரு நாகரிகத்தை பத்தி கண்டுபிடிக்கிற வாய்ப்பு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு அடிக்கடி கிடைக்கிறது இல்ல. ஆனா இப்ப நம்ம சிந்து நதி சமவெளிகளில் அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பின் விளிம்பில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப பெருமையோட தனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு, அதை கண்டுபிடிக்கும் வாய்ப்பு கிடைச்சதை பத்தி அவரு உலகத்துக்கு அறிவிக்கும் போது சொல்லியிருக்காரு. சரி, இப்படி நம்ம பார்க்கும் போதே தெரியுது இந்த மாதிரி பண்டைய நாகரிகங்கள் பற்றிய தேடல் அகழாய்வாளர்களுக்கு, வரலாற்றாளர்களுக்கு, மானுடவியலாளர் எல்லாருக்குமே இருக்கு. அதுல ஒரு ஆர்வம், அதுல ஒரு தேடல் அவங்களுக்கு இருக்கு. அப்படி ஒரு நாகரிகத்தை கண்டுபிடிக்கும் போது அங்கே நடந்த நிகழ்வுகளுக்கும் அது தொடர்பான அகழாய்வு பொருள்களுக்கும் ஒரு கால நிர்ணயம் கொடுக்கணும்ல. அதுக்காகவே கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம்னு 3 காலங்களாக பிரிச்சாங்க. கற்காலம்னா என்ன? ஒண்ணும் இல்ல, கற்கருவிகள், கல்லால் செய்யப்பட்ட பொருள்கள் பயன்படுத்தப்பட்ட காலம் கற்காலம், வெண்கலத்தால் செய்யப்பட்ட பொருள்கள் பயன்படுத்தப்பட்ட காலம் வெண்கல காலம், இரும்பால் செய்யப்பட்ட பொருள்கள் பயன்படுத்தப்பட்ட காலம் இரும்பு காலம். அவ்வளவுதான். அதனாலதான் அந்த பேர். இப்போ நம்ம கேலண்டர் படி இது எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வருது அப்படின்னு பாக்கணும்னா, கற்காலம்ங்கிறது இந்த பொது யுகத்துக்கு முன்னாடி 3.4 மில்லியன் இயர்ஸ், பொது யுகத்துக்கு முன்னாடி 3.4 மில்லியன் இயர்ஸ்ல தொடங்கி 3500வது ஆண்டு வரைக்கும் வரும். அதுதான் கற்காலம் அப்படிங்கிறது. இப்போ வெண்கல காலம் அப்படின்னா பொது யுகத்துக்கு 3500வது ஆண்டு, அந்த கற்கால விட்ட இடம் ஆண்டில் தொடங்கி 1700வது ஆண்டு வரை வரும் வெண்கல காலம். இரும்பு காலம்ங்கிறது பொதுயுகத்துக்கு 1700வது ஆண்டுக்கு முன்னாடி தொடங்கி 550வது ஆண்டு வரை வரும். இதெல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான கால வரையறை நிர்ணயம் தான். அப்போ இந்த மாதிரியான 3 கால கட்ட முறையை அவங்க கண்டுபிடிச்சு இந்த நாகரிகங்கள் இந்தந்த காலத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இந்த இயல்ல நாம பார்க்க போறது வெண்கல காலம். இந்த வெண்கல காலத்தை பத்தி தான் பேச போறோம். வெண்கலம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அது ஒரு கலவை உலோகம். செம்பு, காப்பர், அதுவும் வெள்ளீயம், டின் ரெண்டும் சேர்ந்த ஒரு உலோகம் தான் வெண்கலம். இந்த வெண்கலம் ரொம்ப நாளைக்கு உழைக்குமா. இந்த உலோகம் பரவலாக பயன்படுத்தப்பட்ட காலம் தான் வெண்கல காலம் நான் சொல்லிட்டேன். இந்த வெண்கல காலகட்டத்தில் மனிதர்கள் அறிமுகம் செய்த கட்டுமானங்கள், சிற்பம், ஓவியம் எல்லாத்தையும் அகழாய்வுல இப்ப நம்மளால கண்டுபிடிச்சு மீட்டெடுக்க முடியுது. சரி, இந்த வெண்கல காலத்தை பத்தி தானே இந்த இயல் பேசும்போது நம்ம உள்ள போய் பார்க்கலாமா என்ன இந்த இயல் சொல்லுது அப்படின்னு. புரியறதுக்காக நான் இந்த இயலை 4 பாகங்களா பிரிச்சு பேச போறேன். முதல்ல சிந்துவெளி பண்பாடு கண்டுபிடிப்பு, அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்ததாக பண்டைய நாகரிகங்கள், அதுக்கு அடுத்தது சிந்து வெளி ஒரு மெய்நிகர் சுற்றுலா, என்னால் முடிந்தவரை ஒரு சுற்றுலாவுக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். அதுக்கு அடுத்தது கடைசியா சிந்துவெளி பண்பாட்டின் அடித்தளம், இதை நாம தெரிஞ்சுக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ நம்ம இயல்குள்ள போலாம். நான் ஏற்கனவே சிந்துவெளி பண்பாட்டின் கண்டுபிடிப்பை பத்தி சொல்லிட்டதுனால பண்டைய நாகரிகங்களை பத்தி சொல்லலாம். இந்த வெண்கல காலம் நம்மளுக்கு தெரியும், பொது யுகத்துக்கு 3500 ஆண்டுகளில் தொடங்கி 500வது ஆண்டுக்கு முன்னாடி போயிட்டு 1700ஆம் ஆண்டு வரை இல்லையா. இந்த வெண்கல காலகட்டத்துல 3 பண்பாடுகள் தோன்றி வளர்ந்து செழித்து நலிந்தன. என்னென்ன பண்பாடுகள் அப்படின்னா, சுமேரிய பண்பாடு, மெசபடோமியா நம்ம படிச்சிருக்கோம், எகிப்திய பண்பாடு, சிந்துவெளி பண்பாடு, இது 3 தான். இந்த 3 பண்பாடுகளும் ஒரு முக்கியமான சில முன்னெடுப்புகளை எடுத்துச்சு, உலகத்துக்கு சொல்லிட்டு போச்சு. என்னென்ன? நகர்மயமாக்கல், கடல் கடந்த வெளிநாட்டு வணிகம், வரி வடிவ உருவாக்கம். இந்த 3ஐயுமே இந்த 3 பண்பாடுகளின் முக்கிய முன்னெடுப்புகளாக இருந்தது. முதல்ல சுமேரிய நாகரிகத்தை பத்தி நம்ம கொஞ்சம் சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். இது இன்றைய ஈராக் பகுதியில, மெசபடோமியால டைகிரிஸ் யூப்ரட்டிஸ் நதிகளுக்கு நடுவில் பொது யுகத்துக்கு 3500 ஆண்டுகளுக்கு முன் வளர்ந்து செழித்த நாகரிகம். இதுதான் மனிதகுல நாகரிகங்களுக்குள் மிக தொன்மையானது அப்படின்னு சொல்றோம். இதெல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டது. கால கணிப்பு முறையும் எழுத்து வரி வடிவங்கள் இதெல்லாமே சுமேரியர்கள் இந்த உலகத்திற்கு அளித்த கொடை அப்படின்னு சொல்லலாம்.
பொது யுகத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி செழித்து வளர்ந்து கொண்டிருந்த இந்த நாகரிகம் பொது யுகத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இது வந்து கொஞ்சம் நலிந்து போக தொடங்கியது. என்ன காரணம் அப்படின்னா, வளமான மண் உலர் நிலமாகி வேளாண்மைக்கு பொருந்தாம போச்சாம். அதுதான் காரணம்னு நினைக்கிறாங்க. இந்த சுமேரிய பண்பாட்டின் சிறப்பு அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு ஊருக்கு நடுவுல ஜிகாரட் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பெரிய கோயிலை கட்டி வச்சிருப்பாங்க. ரொம்ப உயரமா இருக்குமா அது. அவங்களுடைய நம்பிக்கை கடவுள் வானத்தில் இருப்பதாக, உயரமா கட்டினா அவர் கிட்டத்துல போலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படி அவங்க கட்டி வச்சிருக்காங்க. இது சுமேரிய நாகரிகம். அடுத்ததாக எகிப்திய நாகரிகம். இது பொதுயுகத்துக்கு சுமார் 3100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட சுமேரிய பண்பாடு இருந்த காலகட்டத்தில், நெருக்கமான காலகட்டத்தில் தோன்றிய நாகரிகம் தான் இந்த எகிப்திய நாகரிகம். இந்த நாகரிகம், இந்த பண்பாடு செழிக்க காரணமாக இருந்தது நைல் நதி. சுத்தி இருந்த பாலைவனமும் செங்கடலும் அதை பாதுகாத்து வளர்த்தது. இது ஒரு வேளாண் சமூகம். வற்றாத நைல் நதியா பல்வேறு பயிர்கள் உருவாக காரணமாக இருந்துச்சு. அவங்களால வாழ முடிஞ்சது. பொது யுகத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரு வணிகம் செய்தவர்கள் இந்த எகிப்தியர்கள். நோய் தீர்க்கும் மருந்து பற்றிய அறிவு எகிப்தியர்களுடைய பெரிய சாதனை. அது மட்டும் கிடையாது, இன்னொரு சாதனையும் இருக்கு. சுமேரியர்கள் என்ன பண்ணாங்க, நான் சொன்னேன் முன்னாடியே, இந்த 3 பண்பாடுகளும் வரி வடிவங்களை உலகத்திற்கு தந்தது அப்படின்னு. அப்போ சுமேரியர்கள் வரி வடிவங்களை எதுல எழுதுனாங்கன்னா, களிமண் பலகையில எழுதுனாங்க. இந்த சிமெண்ட் ஸ்லாப் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், களிமண்ணால செஞ்சது. அதுலதான் எழுதுனாங்க. அது ரொம்ப கனமா இருக்கும் இல்லையா, அது அவங்களால பல இடத்துக்கு தூக்கிட்டு போக முடியல. ஆனா எகிப்தியர்கள் அதுக்கு ஒரு புது முறையை கண்டுபிடிச்சாங்க. பேப்பிரஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இழையால் செய்யப்பட்ட காகிதத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க. சைப்ரஸ் பேப்பிரஸ்ங்கிற தாவரத்தில் இருந்து அந்த காகிதத்தை அவங்க கண்டுபிடிச்சாங்க. அவங்கதான் கண்டுபிடிச்சாங்க. அது ரொம்ப லேசா இருந்ததுனால அவங்களால பல இடங்களுக்கு அதை எடுத்துட்டு போக முடிஞ்சது. அதனாலேயே எகிப்தியர்களுடைய இலக்கியம் நல்லா செழித்து வளர்ந்தது. அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எகிப்தியர்களுடைய சிறப்பு, அவங்களுடைய கணிதவியலும் கட்டடவியலும். அதற்கு எடுத்துக்காட்டு பிரமிடுகளும் பிரம்மாண்டமான கோயில்களும். அது எகிப்திய நாகரிகம். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது சிந்துவெளி நாகரிகம். திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்ட நகர்மய வாழ்வியல். இந்த நகர்மயத்தின் ஆழ அகல நுட்பங்கள் இதெல்லாம் தான் சிந்துவெளி பண்பாட்டை சுமேரிய எகிப்திய பண்பாடுகளிலிருந்து வேறுபடுத்தி தனித்து காட்டுகிறது. ஹரப்பா முழுக்கவே ஒரே சீராக வடிவமைக்கப்பட்ட நகரமாக இருந்தது. ஒரு சீரான ஆட்சி முறை இருந்தது. தரக்கட்டுப்பாட்டு விதிகள் எல்லாம் கூட இருந்ததாம். அப்போ இந்த சிந்துவெளி பண்பாடு, இந்த ஹரப்பா பண்பாடு அப்படிங்கிறது இது வெறும் பண்பாடு இல்லை, இது ஒரு ஐடியாலஜி, இது ஒரு கருத்தாக்கம் அப்படிங்கிறாரு கிரெகரி போசல் அப்படிங்கிற ஆய்வாளர். அப்போ இந்த கருத்தாக்கம் இந்திய துணைக்கண்டத்தின் பல பகுதிகளில் பரவி இருக்கு. இந்த இயல்ல நம்ம அதைத்தான் பார்க்க போறோம். சிந்துவெளி பண்பாட்டின் சுருக்கமான பின்புலத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க போறோம். அது தெரிஞ்சாதான் எங்கெங்கெல்லாம் அதனுடைய அந்த பண்பாட்டின் கோட்பாடுகள், விழுமியங்கள், சிந்தனைகள், இது சிந்துவெளி கட்டுமானங்களில் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களில் எப்படி தாக்கம் புரிகிறதுன்னு நம்மளால பார்க்க முடியும். அதையும் இந்த நூல் காட்டப் போகிறது. அது மட்டும் கிடையாது, அந்த அடையாளங்களினுடைய தொடர்ச்சி, அவற்றின் எச்சம், அதன் பின் வந்த இந்திய வரலாற்றிலும் இன்றைய நிகழ்கால சமூகங்களிலும் கூட எப்படி தொடர்ந்து வருது அப்படிங்கிறதையும் இந்த நூல் நம்மளுக்கு காமிக்க போகுது. அதனாலேயே நம்ம இந்த சிந்துவெளியின் சுருக்கமான பின்புலத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கொஞ்சம் விரிவாவே தெரிஞ்சுக்கலாம். சிந்துவெளி அதுல என்னென்ன சிறப்புகள் அப்படின்னா, திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட நகரங்கள், நீள அகல பருமன் விகிதத்தில் செங்கற்கள், அப்புறமா விரிவான வடிகால் வசதிகள், பெருங்குடியல் இடங்கள், தானிய களஞ்சியம், வியக்க வைக்கும் கடல் வணிக ஆற்றல், நங்கூரம் பாய்ச்சும் படகு துறைகள், அப்புறம் நுட்பமான கைவினை திறன், நெசவு தொழில்நுட்பம், மென் கற்களால் ஆன முத்திரைகள், குறியீடுகள், செதுக்கப்பட்ட உருவங்கள், இதெல்லாம் தான். இப்போ இதெல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு ஏதோ மாடர்ன் தாட் மாதிரி தெரியுதுல்ல. ஆனா நம்ம 4500 ஆண்டுகள் பின்னோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஆனா புது புது விஷயமா இருக்கு. அந்த பழங்காலத்திலேயே அதுவரைக்கும் உலகம் அறிந்திராத புதிய நாகரிகத்தை கொண்டதாக விளங்கியது இந்த சிந்துவெளி. மொத்தத்தில் சிந்துவெளி பண்டைய காலத்தின் புது உலகம் அப்படின்னு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சொல்றாங்க. இந்த புத்தகம் முழுக்கவே இது ஒரு ஆய்வு கட்டுரைகள் தொகுக்கப்பட்ட புத்தகம் போல இருந்தாலும் அங்கங்கே இப்படி ஒரு எழுத்தாளரின் நடை நயத்தையும் பார்த்து ரசிக்க முடியும். சரி, இப்படியே சும்மா சொல்லிக்கிட்டே போகாம
உண்மையிலேயே எப்படித்தான் இருந்துச்சுன்னு லேசா சுத்தி பார்த்துட்டு வந்துருவோமா சிந்து வழிய. முதல்ல நகர குடியிருப்பும் அமைப்பு முறையும். இந்த நகர அமைப்பு தான் என்னை ரொம்ப பிரமிக்க வச்சது. 2 பகுதிகளாக நகரங்கள் இருந்தன. ஒண்ணு கோட்டை நகரம், சிட்டாடல், மேல் நகரம்னு சொல்றாங்க. அது உயரமான இடத்துல மேற்குல இருக்கு. அடுத்தது கீழ் நகரம், லோவர் டவுன், சற்று தாழ்வான இடத்துல கிழக்குல இருக்கு. இப்படித்தான் நகர அமைப்பு இருக்கு. அதுக்குள்ள குடியிருப்புகள் இருக்கும். அதையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, இப்படி நகர அமைப்பு. அடுத்தது தெருக்கள் அப்படியே நேரா இருந்துச்சு. கோணல் மாணலாம் இல்ல, கிழக்கிலிருந்து மேற்கு, வடக்கிலிருந்து தெற்கு, அப்படியே நேரா வச்சிருந்தாங்க தெருக்களை. வீடுகள் பாத்தீங்கன்னா திசைகள் பற்றிய தெளிவோடு கட்டப்பட்ட வீடுகள், அதுவும் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட வீடுகள். செங்கலுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு இருந்தது. 1:2:4 இப்படித்தான் எல்லா செங்கலும் வீட்டுல இருந்த செங்கல் பூரா 7, 14, 28 சென்டிமீட்டர் இப்படிப்பட்ட அளவுலதான் வீடுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட செங்கற்கள் அவங்க உருவாக்குனாங்க. ஆனா வடிகால்கள், கிணறுகள், இந்த மாதிரி பொது இடங்களுக்கு வேற அளவுல செங்கற்களை உருவாக்குறாங்க. ஏன்னா அது ரொம்ப நாளைக்கு இருக்கணும், பலர் பயன்படுத்தணும், அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெருசா இருந்திருக்கு. அப்புறம் தானிய களஞ்சியம். மொஹஞ்சதாரோல பார்த்தா 45.7 மீட்டர் நீளம், 15.2 மீட்டர் அகலம். ஹரப்பால பார்த்தா 15.2 மீட்டர் நீளம், 6.1 மீட்டர் அகலம், கொஞ்சம் சின்னமா. ஒவ்வொரு தானிய களஞ்சியத்துக்குள்ளேயும் 6 கிட்டங்கிகள் இருக்கு. அதுக்கப்புறம் 7 மீட்டர் இடைவெளி விட்டு இதே மாதிரி இன்னொரு தானிய களஞ்சியம். இப்படி ஒரு பெரிய வரிசை. இப்படித்தான் தானிய களஞ்சியங்கள் இருக்கு. முக்கியமானது என்னன்னா, அருமையான வடிகால் வசதியோடு கூடிய பொது குளியல் இடங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பண்பாட்டின் உன்னதத்திற்கு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு குடியிருப்பு அமைப்பு, ஒரு குடியிருப்பு உருவாக்கிடுவாங்க. தானிய களஞ்சியம், பொது குளியலிடம், வீடுகள், இதெல்லாம் வச்சு ஒரு பொது குடியிருப்பு வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இடைவெளி விட்டு இன்னொரு குடியிருப்பு ஒண்ணு வந்துடும். இப்படித்தான் அந்த நகரம் உருவாக்கப்பட்டிருந்தது. இப்படி பண்டைய உலகம் அறிந்திராத ஒழுங்கான நேர்த்தியான நகர கட்டமைப்பு இல்லையா இது? இவ்வளவு திட்டமிடலும் ஒழுங்கும் அளவும் இருக்கே, இது எப்படி எதேச்சையா நடந்ததுன்னு சொல்ல முடியாது. இது எதேச்சையாக நடந்ததில்லை. இது உண்மையாகவே திட்டமிட்டு ஒரு கருத்தாக்கத்தோடு, ஒரு கோட்பாட்டோடு திட்டமிடப்பட்ட நகர்மயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி, எல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. இவ்வளவு திட்டமிடலோட, செல்வ செழிப்போட ஒரு நகர கட்டமைப்பை உருவாக்கணும்னா பணம் வேணும்ல. எப்படி உங்களுக்கு அந்த பணம் வந்தது அப்படின்னா, நிச்சயமாக வணிகம் தான் அந்த பொருளாதார செழிப்பை தந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உள்நாட்டு வணிகம், வெளிநாட்டு வணிகம் ரெண்டுமே அவங்க செஞ்சாங்க. தரை வழிப்பாதை, மாட்டு வண்டி, அப்புறம் சிந்து நதி வழியா நீர்வழி போக்குவரத்து, இது வழியாலாம் உள்நாட்டு வணிகம் நடந்தது. வெளிநாட்டு வணிகம் நாவாய், படகு, இதெல்லாம் வச்சு நடந்தது. எகிப்து, வளைகுடா நாடுகள், மெசபடோமியா கூட எல்லாம் வணிகம் நடந்ததுக்கான தரவுகள் இருக்கு, நமக்கு தெரியும். இப்ப கூட எகிப்துல சிகை கொற்றன் போன்ற எழுத்துக்களோட கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற கல்வெட்டுகள் கூட இதற்கான சான்று. அதே மாதிரி குஜராத்ல இருந்த ஹரப்பா குடியிருப்புகள் மேற்காசிய நாடுகளோடு வணிகம் செஞ்சதற்கான தரவுகளும் இருக்கு. அது மட்டும் இல்ல, எடை கற்களும் அளவைகளும் கிடைச்சிருக்கு. என்னென்ன பொருள்கள் அவங்க ஏற்றுமதி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நெசவு செஞ்ச துணிகள், உணவுப் பொருள்கள், வெண்கலம், செம்பு, தகரம், தேக்கு, தேவதாரு, புளிய மரம், மூங்கில், பொன், தந்தம், சங்கு, முத்து, சூது, பவள மணிகள், இந்த மாதிரி ஏகப்பட்டது. அதுவும் ஏற்றுமதி செஞ்சாங்கன்னா சின்னது லெவல்ல எல்லாம் கிடையாது. அது ஒரு மலையா குமிஞ்சு கிடக்குமா அந்த துறைமுகத்துல. ஏற்றுமதி செய்யப்பட போகும் பொருள்களும் வந்து இறங்கும் பொருள்களும், பட்டினப்பாலை அந்த காட்சி அப்படி அழகா விரிச்சு காட்டும். அப்போ இவ்வளவு பெரு வணிகம் நடந்திருக்கிறது. அடுத்தது இந்த முத்திரை, இது ரொம்ப முக்கியமான முத்திரைன்னு நினைக்கிறேன். ஒரு படகுல 2 மூலையிலையும் பார்த்தா 2 பறவைகள் வச்சிருப்பாங்க. இத பத்தி ஒரு கதை இருக்கு. இந்த மாதிரி அந்த காலத்துல எல்லாம் திசை காட்டும் கருவிகள் இல்லாதனால படகுகள்லாம் கரையோரத்திலேயே தான் பயணம் செய்யுமா. எப்பயாவது இரவு நேரத்துல காத்து அடிச்சு நடுக்கடலுக்கு போயிருச்சுன்னா, நிலம் எங்க இருக்குன்னே தெரியாத அளவுக்கு நடுக்கடலுக்கு போயிருச்சுன்னா, எங்க நிலம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக காக்காய பறக்க விடுவாங்களாம். காக்கை நிலத்தில் வாழும் பறவை இல்லையா, அது நேரம் நிலத்தை நோக்கி பறக்குமா. அந்த நேரத்துல நிலத்தில் இருக்கிற மக்கள் கடலுக்குள்ள இருந்து காக்கா வந்துச்சுன்னா, ஓ ஏதோ புதுசா ஒரு கப்பல் வருது,
விருந்தினர்கள் வருவாங்கன்னு நினைச்சுக்கிருவாங்களாம். இந்த செய்திய காக்கை பாடினியாருங்கிற புலவர் அப்படியே விருந்து வர கரைந்த காக்கையினது பலியேன்னு சொல்லி குறுந்தொகையின் 210வது பாட்டுல சொல்லியிருக்காங்க. அதுவேதான் இன்னைக்கு வரைக்கும் சொலவடையா காக்கா வந்தா விருந்தினர்கள் வருவாங்க அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அப்போ அந்த சிந்துவெளி பழக்கம் அது அப்படியே அது எச்சமாக அது இன்று வரை வந்தது அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்க அறிஞர்கள் இங்க இருக்கிறவங்க சொல்லணும். சரி, இப்போ அடுத்தது பார்த்தோம்னா முத்திரைகள், களிமண், கல்லு, மாக்கல்லால் செய்யப்பட்ட முத்திரைகள் நமக்கு கிடைக்குது. அந்த எழுத்துக்களை பாருங்க, ஒரே சீரான எழுத்து பொறிகள். என்ன இது வந்து கிறுக்குன மாதிரிலாம் இல்ல. இது ஒரு முறையான ஒழுங்கோடு எதையோ சொல்லுது. இது ஏதோ ஒரு எழுத்து வடிவம் அவ்வளவு சீராக இருக்கு. சரி, என்னென்ன இந்த முத்திரைகள்ல எல்லாம் பொறிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா காளை, யானை, எருது, காண்டாமிருகம், புலி, ஒற்றை கொம்பு, விலங்கு இதெல்லாம் இருந்துச்சு. சரி, எதெல்லாம் பொறிக்கப்படல அப்படின்னா குதிரை, சிங்கம், பசுமாடு பொறிக்கப்படல. என்ன ஒண்ணு, இந்த எழுத்துகள் இந்த வரி வடிவங்களை தான் நம்மளால இன்னும் வாசிச்சு என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியல. அப்புறம் அந்த காலத்துல இந்த முத்திரைகளை பார்த்தாலே தெரியுது என்னென்ன உலோகங்கள் பயன்படுத்தியிருக்காங்க. செம்பு, வெண்கலம், ஈயம், வெள்ளி, ஈயம் போன்ற உலோகங்களை தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை அறிமுகம் செஞ்சவங்களே அவங்கதான். பொது யுகத்துக்கு 1900 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திய துணைக்கண்டம் என்ன பண்ணுச்சு, இந்த வெண்கலத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா இரும்புக்கு மாறிச்சு. இதுதான் சிந்துவெளி பண்பாடு நலிவடைந்த காலம் அப்படின்னு சொல்றாங்க. இதத்தான் வேத காலம்னு சொல்றாங்க. சரி, வேளாண்மை என்னென்ன செஞ்சாங்க அப்படின்னா கோதுமை, பார்லி, அரிசி, பட்டாணி, கடுகு, பருத்தி, பேரிச்சம்பழம், பனைமர வளர்ப்பு எல்லாமே அவங்க செஞ்ச வேளாண்மைக்கான சான்றுகள். திமில் வச்ச காளை, எருமை, ஆடு, பன்றி, நாய் போன்ற விலங்குகளை வீட்டு விலங்குகளாக வளர்த்து வேளாண்மைக்கு பயன்படுத்தினாங்க. ரொம்ப முக்கியம் இது என்னன்னா இந்த கலையும் கைவினை திறன். இதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது. சிறுவர்கள் களிமண்ணால் செய்யப்பட்ட, நாட் பிளாஸ்டிக், களிமண்ணால் செய்யப்பட்ட பறவை, மிருகம், கிளுகிழுப்பை, ஆண் பெண் உருவங்கள், விசில்ஸ் இதெல்லாம் தான் வச்சு அவங்க விளையாடினாங்க. முக்கியமா வந்து சுடுமண் பொம்மைகள், செம்பு சிற்பங்கள், ஓவியங்கள், மட்பாண்டங்கள் இதெல்லாமே செஞ்சாங்க. மாக்கல்லினாலையும் பளிங்கு கல்லினாலையும் அவங்க சிற்பங்களை செஞ்சாங்க. இந்த வெண்கல பெண் சிலை இதுதான் ரொம்ப முக்கியமானது. அது எவ்வளவு நேர்த்தியான நுட்பமான வேலைப்பாடுகளோட இருக்கு. அதுதான் 4500 ஆண்டுகளுக்கு முன்னே இவ்வளவு நேர்த்தியா செய்ய முடியுமாங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். இந்த சிலையுடைய உயரம் வந்து 5.5 இன்ச்சு. இது வந்து மெழுகு படிவ வார்ப்பு முறை, லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ்ல தான் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. அது நிக்கிற தோரணை பாருங்க, இன்னைக்கு கூட டீனேஜர்ஸ் போய் போட்டோ எடுத்து பாருங்க, இப்படிதான் நிப்பாங்க. அதே மாதிரி நிக்குது. அத வந்து அதெல்லாம் பழைய ஸ்டைல் போல இருக்கு. இத வந்து நடன பெண் அப்படின்னு ஆய்வாளர் மார்ட்டிமர் வீலர் அந்த ஒயிலாக நிற்கிற அந்த தோரணையை வச்சு சொல்றாரு. ஆனா ஆய்வாளர் நமன் அஹூஜா வந்து இவள் ஒரு பண்டைய வீராங்கனை அப்படின்னு சொல்றாரு. இப்படி அருமையான கலையும் கைவினையும் கூட அங்கே இருந்தது. என்னை மிகவும் கவர்வது என்னன்னா இந்த மட்பாண்டங்களும் பண்ட பாத்திரங்களும் தான். எதுக்காகனா எத்தனை விதமான பாத்திரங்கள் களிமண்ணுல இவ்வளவு நேர்த்தியாக சிறுசும் பெருசுமா நீளமும் அகலமுமா இவ்வளவா செய்வாங்க. இப்ப மண்ணு அப்படின்னா நம்மளுக்கு வெறும் பானை மட்டும்தான் தெரியுது. சமைக்க, குடிக்க, சாப்பிட, கொட்டி வைக்க, கொண்டு போக வகை வகையா குவளை, கிண்ணம், கும்பா, கோப்பை, குழிக்கிண்ணம் எல்லாத்தையும் போல் அப்படின்னு இப்ப சொல்றோம். சாப்பிடுற தட்டு, பள்ளமான தட்டு, நீள்மூக்கு ஜாடி, சேமிப்பு தாளி, அப்புறமா களிமண் பிரிமனைகள், அடுமனை, இப்படி புழங்குறதுக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்க மண்ணாலேயே செஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, சும்மா இல்ல, அதுல வேலைப்பாடுகள் கூட இருந்துச்சு. இந்த மண்பாண்டங்கள் மேல வண்ண ஓவியங்கள் தீட்டினாங்க. கருப்பு நிறத்துல ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் வரைஞ்சாங்க. சும்மா கிறுக்கல, வரைஞ்சாங்க. பல வண்ண பானைகள், பளபளப்பான பானைகள் எல்லாம் கூட அதுலயும் நிறைய கிரியேட்டிவிட்டியோட நிறைய செஞ்சாங்க. இதுக்குன்னு ஒரு தொழில்நுட்பம், ஒரு அறிவு, பயிற்சி எல்லாமே வேணும்ல, எல்லாம் இருந்துச்சு அவங்க கிட்ட.
மட்பாண்ட சூளைகள் சிறுசும் பெருசுமா பலது இருந்ததாக தெரிகிறது. இது ஒரு குடும்ப தொழிலாக கூட இருந்திருக்கலான்னு சொல்றாங்க. இப்போ நம்மலாம் சொல்றோம்ல, ப்ரொஃபஷனல் டிகிரிஸ்னா அதுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. அந்த மாதிரி என்ன கேட்டா அந்த காலத்துல இந்த மட்பாண்டம் செய்யறவங்களுக்கு பெரிய மதிப்பு இருந்திருக்கும். அதனாலதான் அவங்கள களம் செய் கோ அப்படின்னு சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இவங்க வந்து புழங்குறதுக்கு மட்டும் இல்ல, இறந்தவர்களை வச்சு புதைப்பதற்காகவும் பல சடங்குகள் நம்பிக்கைகளுக்காகவும் கூட மட்பாண்டங்களை செஞ்சாங்க. அதுல வர்றதுதான் இந்த ஈமத்தாழிகள் அவங்க செஞ்சாங்க. சரி, இப்போ வழிபாடு சமய நம்பிக்கை எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம எகிப்தியதுல பார்த்த மாதிரி சுமேரிய பண்பாட்டுல பார்த்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய வழிபாட்டு தலங்கள் இருந்ததாக தெரியல. ஆலமரமும் அரச மரமும் புனிதமாக கருதப்பட்டதா தெரியுது. எப்படி தெரியுது? என்ன, அரச மர இலை வந்து பல ஆபரணங்களிலும் சுடுமண் பொருள்களிலும் பொறிக்கப்பட்டிருக்கு. நமக்கு எது முக்கியமோ அதுதானே பொறிப்போம். அப்புறம் கலயங்களை கையில் ஏந்திய மனிதன் மரத்தின் முன் மரியாதையோடு நிற்கிற ஒரு காட்சி முத்திரையாக இருக்கு. இதெல்லாம் வச்சுதான் சொல்றோம் இந்த ஆலமரம் அரச மரம் இதெல்லாம் புனிதமாக கருதப்பட்டிருக்குன்னு. அப்புறம் பலி கொடுக்கிற பழக்கம் இருந்ததாகவும் அது வழிபாட்டின் முக்கிய கூறாக இருந்ததாகவும் கூட தெரியுது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது இந்த தாய் தெய்வ வழிபாடு. நிறைய சுடுமண் பெண் உருவங்கள் அது இருக்கிறதுனாலதான் சொல்றாங்க தாய் தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு. முக்கியமா மகப்பேற்றின் போது காவல் தெய்வமாக இந்த தாய் தெய்வங்களை சொல்றாங்க. இனப்பெருக்க கோட்பாடு தொடர்புடையதாக இந்த தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு தெரிய வருது. ஹரப்பால வந்து ஒரு முத்திரை கிடைச்சுதான். அதுல ஒரு ஆண் வந்து குத்துவாளோட கைய உயர்த்தியபடி இருப்பாராம். அதுக்கப்புறம் கைய உயர்த்தியபடி மத்த பெண் உருவங்கள்லாம் இருக்க மாதிரி அதுல பொறிக்கப்பட்டிருக்குமா. இன்னைக்கும் கூட நம்முடைய கிராமப்புறங்களில் காணப்படும் தாய் தெய்வ உருவங்கள் வழிபாடு சிந்துவெளி பண்பாட்டின் எச்சங்கள் தான் அப்படின்னு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் சொல்றார். இப்போ இந்த சிந்துவெளி பண்பாடு ஓரளவுக்கு நம்ம பார்த்துட்டோம் அது என்ன அப்படின்னு. இதுல உள்ள நகர்மயமாக்கல், இந்த திட்டமிடல் இதெல்லாம் என்ன அப்படியே திடீர்னு முளைச்சிடுமா என்ன? கிடையாது. அது இந்திய துணைக்கண்டத்தில் தான் வேர் ஊன்றி வளர்கிறது. எப்படி வளர்ந்தது அப்படின்னா, நம்ம போன இயல்ல பார்த்தோம். இப்ப கூட ஐயா ஒரு ரீகேப் மாதிரி ஒண்ணு கொடுத்தாங்க. அதுல என்ன பார்த்தோம்? முதல்ல ஆப்பிரிக்கால இருந்து வந்தவங்க அந்த 60,000 இருந்து 30,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்கள தென்னிந்திய மூதாதையர், அது ஃபர்ஸ்ட் இண்டியன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்க இந்திய துணைக்கண்டத்துக்கு வர்ற வழியில சிந்துவெளி நிலப்பரப்புல தங்கி இருக்கலாம். அவங்க சிந்துவெளிங்கிறது ஒரு பெரிய நிலப்பரப்பு, அதன் விளிம்பு பகுதியில் அவங்க வாழ்ந்தாங்க. அப்படி தென் விளிம்பில் வாழ்ந்த மக்கள் காலப்போக்கில் அங்கிருந்த ஈரானிய ஜாக்ரோஸ் இன மக்களோடு கலந்தாங்க. இந்த குருதி கலப்பு சுமார் 10,000 8,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்கதான் சிந்துவெளி மக்களினுடைய மூதாதையர்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இந்த சிந்துவெளி மக்களுடைய மூதாதையர் வாழ்ந்த இடம் அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த இடம்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தான் பலூச்சிஸ்தான் பகுதியில் உள்ள போலன் நதிக்கரை, போலன் கணவாய்ன்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த நதிக்கரையில் உள்ள மெஹர்கர் அப்படிங்கிற இடம் தான். இன்னைக்கும் கூட இந்த மெஹர்கர்ல ஒரு 7,000 8,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்ததற்கான தடயங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த மக்கள் தான் சிந்துவெளி மக்களுடைய மூதாதையர்கள் அப்படின்னு முடிவுக்கு வர்றோம். தொடக்க காலத்துல இவங்க என்ன பண்ணாங்க? வேட்டையாடுதல், காய்கனிகளை பறிச்சு சாப்பிடுறது, இதுதான் இவங்களுடைய வேலை. அப்புறம் பெருசா தொழில்நுட்பம்லாம் இவங்களுக்கு தெரியல. சும்மா எளிமையா வீடுகள் கட்டிக்கிட்டாங்க. இப்படித்தான் அவங்க வாழ்ந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க முன்னேறி இப்படித்தானே நம்ம பண்றோம். நம்முடைய முன்னோர்களிடமிருந்து நாம கத்துக்கிட்டதை நம்ம மெருகூட்டுறோம், இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்குறோம். அதேதான் பண்ணாங்க. செவ்வக வடிவான அறைகள் கொண்ட வீடுகள், அப்புறம் அவங்கதான் காடு கொன்று நாடாக்குறது, மேடுகளை சமமாக்கி வேளாண்மை செய்யறது, இப்படித்தான் இந்த மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய அறிவை வைத்து முன்னேறிக்கிட்டே வந்தாங்க. இந்த மாதிரியான பழமையான பண்பாடுகளை உள்வாங்கி ஒரு முதிர்ச்சி அடைந்த பண்பாடாக உருவானதுதான் சிந்துவெளி பண்பாடு. அப்போ இந்த சிந்துவெளி பண்பாடு அப்படிங்கிறது இன்றைய இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈரான் உள்ளடக்கிய 15 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட மாபெரும் பண்பாடாக நமக்கு இப்ப தெரியுது. இப்போ இந்த இவ்வளவு பெரிய நிலப்பரப்புல ஏராளமான குடியிருப்புகள் கண்டறியப்பட்டிருக்கு. நமக்கு ஹராப்பா மொஹஞ்சதாரோ தான் பரவலாக தெரியும். ஆனால் அது மட்டும் கிடையாது. காலிபங்கன், சுர்கோட்டடா,
சூட்காஜன், தோர், லோத்தல், பனாவலி, பானாகோட், ராக்கிகரி போன்ற குடியிருப்புகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சிந்துவெளி பண்பாட்டோடு தொடர்புடைய குடியிருப்புகள். இப்ப எப்படி இந்த குடியிருப்புகள்லாம் சிந்துவெளி பண்பாட்டோடு தொடர்புடையதுன்ற முடிவுக்கு வர்றாங்க அப்படின்னா, புதிய இடங்கள்ல முத்திரைகள், குறியீடுகள் இதெல்லாம் கண்டுபிடிக்க இது சிந்துவெளி பண்பாட்டோடு தொடர்புடைய இடம் அப்படின்னு அறிவிப்பாங்க. அப்படி ஐராவத மகாதேவன் ஐயா அவர்கள் அவரே 18 இடங்களை குறிப்பிட்டிருந்தாரு. சிந்துவெளி பண்பாட்டு இதெல்லாம் சிந்துவெளி குடியிருப்பு அப்படின்னு. இப்ப அது கூடிக்கிட்டே தான் வருது. இப்போதைக்கு பார்த்தா இந்த சிந்துவெளி பண்பாட்டின் வட எல்லை அப்படின்னு பார்த்தா ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற சார்துகை. தென் எல்லைன்னு பார்த்தா அது மகாராஷ்டிரால இருக்கிற தைமாபாத். இதுதான் இப்போதைக்கு இருக்கு. நிச்சயமா அறிவிக்கப்பட்டிருக்கு. கூடிய சீக்கிரமே கீழடியில கிடைச்சிருக்கிற முத்திரைகள், குறியீடுகள் இதெல்லாம் சிந்துவெளியோட ஒத்து இருக்கு அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு கீழடியும் சிந்துவெளி குடியிருப்பு தான் என்று அறிவிக்கும் காலம் வரும். ஏன்னா கீழடியில போய் பார்த்தா ஒரு அறை முழுக்க, நான் இங்க ஒரே ஒரு ஸ்லைடு தான் காட்டுறேன், என்னென்ன தொடர்புகள் இருக்கு, எப்படி இந்த பண்பாடு சிந்துவெளியோடு ஒத்து போகிறதுங்கிறத ஒரு அறை முழுக்க எடுத்து வச்சிருக்காங்க. நம்ம போய் பார்க்கலாம். இப்படி சிந்துவெளி பண்பாடு பற்றிய இந்த கண்டுபிடிப்புங்கிறது இந்திய பண்பாடு பற்றிய பழைய புரிதல்களை புரட்டி போட்டது, அது நமக்கு தெரியுது. இருந்தாலும் இன்னமும் சிந்துவெளியில் பல புதிர்கள் இருக்கு. முக்கியமான ஒரு புதிர் என்னன்னா, பொது யுகத்துக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 1900 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவ்வளவு செழித்திருந்த அந்த பண்பாடு நலிந்தது. சரியா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி செழித்திருந்தது, ஒரு 1900 அந்த ஆண்டுல முற்றிலுமாக நலிந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய புதிர். அதை பத்தியும் அடுத்தடுத்த இயல்களில் இந்த புத்தகத்தில் விவாதிக்கப்படும். ஆக விடுகதைகள் தொடரப் போகின்றன. அடுத்த இதழில் சந்திப்போமா? இயலில் சந்திப்போமா? நன்றி. நன்றி திருமதி ஜெயா மாறன் அவர்களே. நீங்கள் ஞான பாரதின்ற அந்த விருதுக்கு மிகவும் தகுந்தவர். கதை சொல்லின்றத அழகா நிரூபிச்சிட்டீங்க. இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் ஒரு கவித்துவமானவர். அவர் அடிப்படையில் கவிஞர். அதனால நிறைய விடயங்களை அவர் ரொம்ப அழகா கவித்துவமா கொடுத்திருப்பாரு. நீங்க கதை சொல்லின்றதுனால ஒரு கதையா இதை எங்களுக்கு விவரிச்சு எளிமையா இந்த பெரிய விஷயங்களை எளிமையா எங்களுக்கு கடத்திருக்கிறீங்க. ரொம்ப அழகான தமிழில் ஒரு அதிர்வே இல்லாமல் மிக எளிமையாக அழகாக சொன்னீங்க. ரொம்ப 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 நன்றி. முக்கியமா நேரத்துல முடிச்சிட்டாங்க. 30 நிமிஷம், கரெக்டா 30 நிமிஷம். அப்படியா? ஓகே, அது ஆமா, கத்துக்கணும் இதெல்லாம் நம்ம. அடுத்தது டிஸ்கஷன், திறனாய்வுக்கு போவோம். நம்ம கேள்விகள் கேட்கும் நேரம், உங்களோட சிந்தனைகளை பகிரக்கூடிய நேரம். சாட் பாக்ஸ்ல 2-3 பேர் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. மதி ஐயா, நீங்க சொல்ல விரும்புறீங்களா? அப் டவுன், டவுன் டவுன். இல்ல, நம்ம இங்க ஃபர்ஸ்ட் நான் US 2001 வரப்போ இந்த டவுன் டவுன், அப் டவுன் இதெல்லாம் ஒரே கன்ஃபியூஷன். என்னடா டவுன் டவுன்றாங்க, இங்கதான் பிசினஸ் எல்லாம் இருக்குது. இப்ப இவங்க கொடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா மேல மேல இருக்கவங்க எல்லாம் பிசினஸ், கீழே அந்த தாழ்வாரத்துல உள்ளவங்க எல்லாம் ஒரு சம வழியா இருந்து ஈக்குவலா வாழ்ந்தாங்கன்னு காமிச்சாங்க இல்லையா? இங்க ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்குது. ஐ மீன் அது மேபி வெஸ்டர்ன் இல்லையா? வெஸ்டர்ன் எப்பவுமே ஆப்போசிட்டா தான் இருக்கும். ஸோ அதனால ஜோக்குக்காக பண்ண, வேற ஒன்றும் கிடையாது. யூ கேன் கண்டினியூ. நன்றி. என்னுடைய கேள்வியை இது இவ்வளவு விரிவான ஒரு இடத்துல இந்த பண்பாடு பறந்திருக்கிறது. ஆனா அது ஒரு பேரரசாக இருந்ததா, வெறும் நகர நாகரிகங்களாக இருந்ததா என்பதை எப்படி தீர்மானிக்கிறார்கள்? இந்த நகரங்களுக்கு இடையே ஏதாவது பிணக்குகள் அல்லது போர்கள் இருந்ததா? போர்க்கலன்கள் இருந்ததா? வணிகம் செய்யும் போது அவங்க ஏதாவது போர்க்கலன்களை எடுத்துட்டு போனாங்களா? பாலகிருஷ்ணன் ஐயா. Mani, can I answer this question? Yeah, please. First and foremost, I will just deal with the weapon and any civilization. If you really look at it, நீங்கள் Egyptian, Sumerian, அப்புறம் Indus Valley, இது Bronze Age civilization. இப்போ நிறைய பேர் தமிழ்நாட்டில் கூட இரும்பையும் செம்பையும் ஒப்பிட்டுட்டு ஏதோ இரும்புக்கும் செம்புக்கும் பெரிய போர் நடக்கிற மாதிரியும், இரும்பு 35 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்துட்டதுனால நம்ம பெருசு அவங்க சிறுசுலாம் பேசிட்டு இருப்பாங்க. ஐ டோன்ட் பிலீவ் இன் இட். செம்பும் இரும்பும் தமிழின் இரு கண்கள் தான் நான் பேசுகிறேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு பெரிய பிரமிடையே செம்பு வச்சு கட்டியிருந்தாலும்
ஜிகுரட்ஸ் வச்சு அந்த பெரிய கோபுரங்களை வந்து சுமேரியாவில் கட்டியிருந்தாலும் கழிப்பறைகளையும் அவ்வளோ பெரிய செங்கல்களையும் இரும்பு இல்லாமலே வெட்டியிருந்தாலும் சிந்துவெளியிலையும் கிடைக்காத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பெரும்பான்மை கிடைக்காத வந்து படைக்கலன்கள், இந்த வெப்பனரி. இப்போ மார்டிமர் வீலர் கூட ஒரு ட்ரமேட்டிக்காக அவர் ஹேண்டில் பண்ணியிருப்பார் இந்த விஷயத்தை. மார்டிமர் வீலர் வந்து அதை ஹேண்டில் பண்ணும்போது இந்திரா ஸ்டாண்ட்ஸ் அக்யூஸ்ட் அப்படிம்பார். நான் வந்து ஐ ஃபீல் இந்திரா இஸ் அக்யூட்டட். நீங்கள் வந்து அவர் வந்து ஒரு ரூமில் வந்து ஒரு 7 டெட் பாடி இருக்குது, அந்த அந்த 7-8 இந்த மாதிரி டெட் பாடிலாம் இருக்குது, அதை எடுத்து புதைக்கிற கூட ஆள் இல்லை, அந்த அளவுக்கு ஆரியன்ஸ்லாம் வந்து தாக்கிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு நேரேட்டிவ் கொடுப்பாரு. ஐ டோன்ட் சப்ஸ்கிரைப் டு தட். ஏன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே வன்முறை அப்படிங்கிற கல்ச்சர் வந்து ரொம்ப அதிகமானது வந்து 2 இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ்னால. ஒன்று வந்து அரைவல் ஆஃப் தி அயன் அண்ட் அரைவல் ஆஃப் தி ஹார்ஸ். இந்த அரைவல் ஆஃப் தி ஹார்ஸையும் அரைவல் ஆஃப் தி அயனையும் நீங்கள் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா அதனோட இம்பேக்ட் வந்து ஹாஃப். ஆனால் அரைவல் ஆஃப் தி ஹார்ஸ் வித் தி சேரியட், அதாவது பர்டிகுலர்லி ஸ்போக் வீல், அந்த ஆரக்கால் சக்கரத்தோடு கூடிய தேர், அதில் குதிரை, கையில் இரும்பு, இதுதான் உலகத்தில் ஃபஸ்ட்டு வன்முறையினுடைய தோற்றம் நான் நினைக்கிறேன். அதாவது சர்வைவலுக்காக ப்ராஸ்பரிட்டிக்காக வாழ்ந்த வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை விட்டுட்டு நாடு பிடிக்கிறதுக்கு அப்படிங்கிற வாழ்க்கை வந்து இட் கம்ஸ் வித் தி அரைவல். நீங்கள் சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கூட செம்பு பற்றி பேசும்போதெல்லாம் தே டாக் யூட்டிலிட்டரியன் ப்ரெஸ்டீஜ் மெட்டீரியல், அப்புறம் வந்து டவுன் பிளானிங், செம்பு புனைந்தென்ற செஞ்சுவர், செம்பு புனைந்து என்றன சேனரு நெடுஞ்சுவர். அப்படின்னா செம்பு வந்து எப்பயுமே ஒரு டவுன் பிளானிங்கோட கனெக்ட் பண்ணுறான். ஆனால் இரும்பு வந்து படைக்கலன்கள், கலப்பை, அப்புறம் கத்தி, கப்படா, வால், இதை மாதிரி பயன்படுத்துகிறாங்க. இந்த வேர்ல்டு ஃபுல்லாக இதான் நடந்திருக்கு. ஆக இதுவரைக்கும் வி டோன்ட் ஹாவ் அ கிரேட்டர் எவிடன்ஸ் ஃபார் எ கிரேட்டர் ஃபைட், நம்பர் 1, பிட்வீன் ஆரியன் அண்ட் தி பீப்புள் ஆஃப் இண்டஸ். ஐ ஹோல்ட் அ வியூ, தி ஹார்ஸ் ரைடிங் people, I won't even use the word Aryan or this way or that way. I would say who took the Indo-Aryan languages, Arya, which is the offshoot of the Indo-European languages, into India. அவங்க வரும்போது Indus Valley civilization either had already declined on its own because of the meltdown effort, and people have gone to the de-urbanization. அதாவது வணிகம் இந்த மாதிரியான இருந்த ஒரு மேம்போக்கான பயங்கரமான வசதியான கலாச்சாரத்திலேருந்து ஒரு வேளாண்மைக்கு ரிட்டர்ன் பேக், அல்லது டுவர்ட்ஸ் தி எண்டு அது டிக்ளைன் ஆகியிருக்கும் போது அவங்க வந்தாங்க. மற்றபடி ஐ எம் நாட் ஃபோர்சி ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அது இது எல்லாம் படித்ததுக்கு பின்னாலே சொல்கிறேன். ஐ எம் நாட் ஹேவிங் அ மச் ஆஃப் எவிடன்ஸ் ஃபார் அ கிரேட்டர் வார் பிட்வீன் தி பீப்புள் ஆஃப் தி இண்டஸ் டவுன் அண்ட் தி ஆரியன்ஸ், நம்பர் 1. நம்பர் 2, the war between various cities of the Indus, in my opinion, the question does not arise. The reason being very simple. நமக்கு வந்து யூனிஃபார்மிட்டி வந்து பியூரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு தோணுது. பியூரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட் எதனாலன்னு கேட்டிங்கன்னா, இல்லைன்னா எல்லா டவுன்லேயும் செங்கல் ஒரே மாதிரி இருக்காது, எழுத்து ஒரே மாதிரி இருக்காது, பொறிப்புகள் ஒரே மாதிரி இருக்காது, எடைகள் வந்து ஒரே மாதிரி இருக்காது, இந்த எடைகள். ஆக வந்து தெர் இஸ் அண்டு டவுன் பிளானிங்கினுடைய ஹை வெஸ்ட்டு லோ ஈஸ்ட்டு அப்படிங்கிற அந்த டைகாட்டமஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து கரெக்டாக இருக்காது, ஐடியாலஜி. ஆக தெர் இஸ் அ யூனிஃபார்மிட்டி, இட் இஸ் இண்டிகேட்டிங் ஆஃப் தி பியூரோ ஆஃப் ஸ்டாண்டர்ட். செகண்ட் திங் வந்து இண்டஸ் வேலியினுடைய 1.5 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாவில் எந்த இடத்துல பார்த்தாலும் எழுத்து ஒரே மாதிரி இருக்கு. டஸ் இட் மீன் தட் இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாருமே ஒரே ஒரு மொழியை தான் பேசினாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே தொல்காப்பியம், அதுக்கு பின்னால் வந்த இலக்கணங்கள்லேயே செந்தமிழ் சிவனிய பன்னீரு நிலத்து அப்படின்னு ஒரு கான்செப்ட், தென்பாண்டி, குட்டம், குடம், கற்கா, வேன், பூலி, நன்றாய, சீத மலாடு, வேணாளி, பன்னீரு நாட்டென் அப்படின்னு ஒரு நம்ம இலக்கணம் சொல்லுதுன்னா, அதில் இருக்கிற பாண்டி, குட்டம், குடம், வேன், பூலி இது எல்லாமே சிந்துவெளிலாம் வருது. அப்போ தமிழ் ஐடென்டிஃபை பண்ண செம்மொழி அப்படிங்கிற செந்தமிழ் வழக்கம், பொதுவியல் வழக்கங்கிறதே அப்படின்னு சொன்னால் இண்டிகேட்டிவ் ஆஃப் தி டைலக்ட்ஸ். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிந்துவெளி பரப்பு முழுவதும் எல்லாரும் ஒரே லாங்குவேஜை, ஸ்போக்கன் லாங்குவேஜாக பேசலை. அவங்கவுங்க டைலக்டிக்கல் வேரியேஷன், ட்ரைபல் வேரியேஷன், மலையில் இருந்தவங்க, காட்டில் இருந்தவங்க, கடல் பக்கத்தில் இருந்தவங்க அப்படின்னு இருந்திருப்பாங்க. ஆனால் தெர் வாஸ் அ காமன் லிங்குவா ஃப்ராங்கா which was connecting all the city. Otherwise the same seal and same writing is not possible.
அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி ஒரு தமிழை வந்து இப்போ பொதுவாக ஒரு மொழி வச்சுட்டு இருக்கோம். ஆனால் கொங்கு பகுதியில் ஒரு மாதிரி இருக்குது, சேர பகுதியில் சேர நாட்டில் ஒரு மாதிரி இருந்தது. இந்த மாதிரி டயலக்டிக்கல் வேரியேஷனு இன்றைக்கி வந்து தெலுங்கு ஒரு மாதிரி இருக்குது, கன்னடம் இருக்குது. நான் ஒரிசாவில் வேலை பார்த்துருக்கேன். 62 ட்ரைபல்ஸ், அதில் நிறையா டிராவிடியன் ட்ரைபல்ஸு. அந்த வேரியேஷனை நான் பார்த்துருக்கேன். குயி, குவி, டோங்கிரியா கோண்டு, குவி, குயி, இந்த இதெல்லாம். அப்படின்னு இருக்கும்போது மல்டி லாங்குவேஜ் அப்படிங்கிற இந்த ரெயின் ஃபாரஸ்ட் புளூரலிசம் இஸ் வெரி மச் பார்ட் ஆஃப் தி இண்டஸ் சிவிலைசேஷன். I am not finding it's a melting pot with one language alone. Many dialectical, many linguistic ஒரு ஃபேமிலின்னு மட்டும் தான் என்னால் சொல்ல முடியுது. அதை நான் வந்து ஒரு லாங்குவேஜும் கூட சொல்ல முடியாது. ஆனால் அந்த காமன் லிங்கு ஆஃப் ஃப்ராங்கா இருக்குல்ல, அது வந்து ஒரு பண்பட்ட ஒரு மொழி. அந்த மொழியை தான் மோஸ்ட் லைக்லி வி ஆர் சஸ்பெக்டிங் தட் டு பி சம்திங் கனெக்டட் வித் தி வெரி கல்டிவேட்டட் லாங்குவேஜ் லைக் தமிழ். ஏன்னா இன்னைக்கு ட்ரைபல் லாங்குவேஜ் இருக்கலாம், படகா இருக்கும், குருபா இருக்கும், இருளா மொழி இருக்கும், தோடா மொழி இருக்கும், தமிழ் இருக்கும் கோயம்புத்தூரில். ஆனால் யூ கேனாட் கம்பேர் தமிழ் வித் குருபா ஒரு இருளா லாங்குவேஜ். ஏன்னா அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் இருக்காது, கல்டிவேட்டடாக இருக்காது, இந்த லாங்குவேஜ் இருக்காது, நம்ம க்ரோன். அப்படின்னு இருக்கும்போது மோஸ்ட் லைக்லி தட் இஸ் கனெக்டட் டு தி இந்த கேரிட் ஃபார்வர்ட் மெமரிஸ் ஆஃப் தமிழ் நான் சஸ்பெக்ட் பண்ணுறேன். மற்றபடி அதை ஒரு லிங்குவிஸ்டிக் ஃபேமிலின்னு எடுத்தால் அது டிராவிடியன் ஃபேமிலின்னு நான் நம்புகிறேன். ரெண்டாவது அவங்க சண்டை போடலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் வெல்த் மேக்கிங் அண்ட் ப்ராஸ்பரிட்டி தான் இருந்தது. ஆனால் அந்த தெர் இஸ் அ டெஃபினெட்லி பேசிக் ஒரு ஃபால்ட் இருந்திருக்கு மணிவண்ணன். அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபால்ட் லைன் வந்து இன்பில்ட்டு. அது வந்து ஒரு கிளாஸ் ரிலேட்டட், எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி ரிலேட்டட் ஒரு கிளாஸ் ஸ்ட்ரகிள், ஒரு மாதிரி ஒரு ஃபால்ட் லைன். அந்த ஃபால்ட் லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, விவசாயம் பண்ணுறவன் ஓரளவு விவசாயம் பண்ணிட்டு வறுமையாக தான் இருந்திருப்பான். பானை பண்ணுறவன் அந்த கைவினைஞர், அவன் கைவினைஞர் பண்ணிட்டு தான் இருப்பான். அப்புறம் வந்து போய் இந்த மெட்டீரியலை சோர்ஸ் பண்ணுறவன் சார்த்து கோயிலில் போய் லேபிஸ் லசூலி, கார்டிலியன் இதெல்லாம் பண்ணுறவன் சோர்ஸ் பண்ணிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி வேல்யூ ஆட் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ண பாருங்க ட்ரேடர். அந்த ட்ரேடர் தான் உண்மையிலேயே இந்த எக்கானமியை கண்ட்ரோல் பண்ணிட்டு பணக்காரனாக இருந்திருக்கான். அதனால தான் நீங்கள் சிலப்பதிகாரத்தில் அதுக்கு ஒரு உதாரணம் பார்ப்பீங்க. சங்க இலக்கியத்திலே கால் தெரு களம் வரும், வழிதரு செல்வம் வரும். அப்புறம் மன்னர்களுக்கே கடன் கொடுத்துருக்காங்க. யார்? மன்னர்களுக்கே வணிகர்கள் கடன் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி எப்படி பெரிய நிறுவனங்கள் வந்து கவர்மெண்ட்டில் இருக்கவங்கள பார்த்துக்கிறதோ அது மாதிரி. அதனால தான் வந்து கண்ணையுடைய கல்யாணம் கூட அவன் வந்து மாநகருக்கு ஈந்தார் மனம், யானை மேலே உட்காந்து எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்துருக்கடா அப்படின்னு சொல்கிற ஒரு வணிகன் தான் அங்கே இருந்திருக்கான். அப்போ பெரிய வணிகர்கள் தான் இந்த பண்பாட்டினுடைய இந்த ப்ராஸ்பரிட்டியோடைய காரணம். ஆனால் ஐ கன்சிடர் இந்த லேமான் பிரதர்ஸ் 2008 வந்து யூஎஸில் ஒரு மெல்டவுன் வந்தது பார்த்தீங்களா? அந்த மெல்டவுன் வந்தப்போ தெர் வாஸ் a huge impact. ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ்ட், எல்லாரும் பயந்தாங்க. அப்போ அது மாதிரி ஒரு மெல்ட் டவுன் வந்து இண்டஸ் எக்கானமியில் இருந்ததா நினைக்கிறேன். அந்த இண்டஸ் எக்கானமியில் நேர்ந்த மெல்ட் டவுன் காரணம் வந்து இன்றைக்கி நான் பேசினதே விட வழிதொழில் ஆண்ட உறவோ. இன்னைக்கு என்னுடைய டாக் வந்து வாஸ் ஆல்மோஸ்ட் about 2 hours 20 minutes. அங்கேருந்து நேராக வந்து வீட்டுக்கு வந்து நான் சாப்பிடாது. அந்த ஜஸ்ட் ஐ ஜாயின்டு, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் திஸ். இதில் என்ன நான் நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மெல்ட் டவுன் இருக்குல்ல, இவங்களை பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் லோ வால்யூம், சாரி ஐ எம் டேக்கிங் லிட்டில் டைம், லோ வால்யூம் ஹை வேல்யூ. அதாவது குறைந்த எடை நிறைந்த மதிப்பு. இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் ஃபிலாசபி ஆஃப் தி ஏன்சியன் ட்ரேடு. அது வந்து ஆர்கன் மேடிசன் தியரி. அதாவது வந்து எப்படி வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டிஸ்டன்ஸுக்கும் அந்த என்ன தேவைங்கிறதுக்கும் லோ வால்யூமாக இருக்கணும். அப்போ வந்து நகையை பண்ணி ஆபரணம், கல் இதெல்லாம் பதிச்சு போய் யாருக்காவது விற்றீங்கன்னா யூ கேன் கெட் மோர் மணி, பட் யூ டோன்ட் நீட் அ பிகர் ஷிப்ஸ், கார்கோ ஷிப்ஸ் வேண்டியதில்லை. அப்படி ஒரு வணிகத்தை வந்து இவங்க பண்ணுறாங்க. ஆனால் அந்த மெட்டீரியல் வந்து நாட் அ பேசிக் ரெக்யர்மெண்ட். இப்போ யூப்ரட்டிஸ் டைக்ரீஸில் வந்து ரிவர் கோர்ஸ் சேஞ்ச் ஆகுது. அந்த சுமேரியன் எக்கானமி வந்து இஸ் சைமல்டேனியஸ்லி இஸ் ஃபாலிங். இந்த மெலுகாவோட அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க வந்து இட்ஸ் ஒன் சைடட் எக்கானமி. நீங்கள் வி டோன்ட் ஃபைண்ட் இன் இண்டஸ் வேலியில் வந்து இண்டஸ் வேலி ஜாகிரஃபியில் சுமேரியனுடைய பொறிப்பு எதுவுமே கிடைக்கல. சுமேரியாவிலேருந்து இம்போர்ட் பண்ண மெட்டீரியல் எதுவுமே கிடைக்கல. அப்படின்னா சுமேரியாவில் இருக்கிற மாதிரி இந்த சிங்க பொறிப்பு அங்கே இருக்கக்கூடிய எழுத்துலாம் கிடைக்கணும்ல. ஆனால் நம்ம பொறிப்பு எழுத்து அங்கே கிடைக்குது. மெலுகான ஒரு குடியிருப்பு இருக்குது, அங்கே வந்து ஒருத்தன் டிரான்ஸ்லேட்டர் இருக்கான், அந்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட். அப்போ இட்ஸ் ஒன் சைடட் ட்ரேட் ஃபேர். அந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வாஸ் இன் ஃபேவர் ஆஃப் இண்டஸ் வேலி. அப்போ அவனுங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவங்களுடைய எக்கானமி ஃபாலோ ஆகும்போது எதை முதல்ல நிறுத்துவான்னா
he will continue to eat, continue to wear, but he will first drop the luxury goods. இந்த நகை போடுறது வீட்டில் சொல்லியிருப்பேன், நகையெல்லாம் வாங்காதீங்கம்மா, அதெல்லாம் வாங்கன்னு சொல்லுவேன். தி ஃபாலோயிங் எஃபெக்ட் வாஸ் தி ட்ரேடு. இந்த என்டையர் எக்கானமி வந்து ட்ரேடு நம்பி இருந்ததெல்லாம் அவனுங்களாம் அடி வாங்கிட்டாங்க. ஆனால் விவசாயம் பண்ணவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் எப்பயும் போல நிலத்தை உழுதுகிட்டு இருந்தான், எப்பயும் போனான். அதனால ஸோ தட் தி பீப்புள் கண்டினியூ டு லிவ் இன் தி கேஞ்சட்டிக் வேலி, இண்டஸ் வேலி. அவன் கருப்பாக இருக்கான், அவன் பார்த்தா தமிழன் மாதிரி இருக்கான், எங்கள் ஊருக்கார மாதிரி இருக்கான். ஆனால் அவன் வந்து ட்ராவல் பண்ணி போயிடல. நிறையா ட்ராவல் பண்ணி போனவங்க வந்து ஹையர் மிடில் கிளாஸ் ஆர் தி ட்ரேட் ரிலேட்டட் பீப்புள் ஏற்கனவே தேவர் இன் டச் வித் தி சோர்ஸ் மெட்டீரியல். ஒன்று வந்து ஆப்கானிஸ்தானில் சார்த்துகை வரைக்கும் போய் தேவர் சோர்சிங் லேபிஸ் லசூலி. தேவர் இன் டச் வித் தி யூசர், தி கிளையண்ட்டு, அது சுமேரியா. சோர்ஸ் மெட்டீரியல் காஞ்சி செல், சங்கு வளையல், இந்த மாதிரி மெட்டீரியலுக்கு வந்து குஜராத்தும் கொற்கை பாண்டி நாட்டில் வந்து தமிழ்நாடு வரைக்கும் அவன் டச்சில் இருக்கான். தேக்கு மரம் வந்து தென்னிந்தியாவில் மட்டும்தான் கிடைக்கும். ஐ ஹேட் டன் 3 years ரிசர்ச் அபவுட் தி டீக் லைன்ஸ் ஆஃப் டிராவிடியன் அப்படின்னு எழுதுறேன். இன்னும் நாங்கள் பப்ளிஷ் பண்ணல. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே இந்தியாவுடைய நிலப்பகுதியில் ஒரு நார்த் ஆஃப் தேட் வந்து சால் மரம் தான் விளையும். தேக்கு மரம் மட்டும் மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசில் சில பகுதி, ஒரிசா, அதுக்கு மேலே விளையாது தேக்கு. நான் தேக்கு மரம் எங்கே விளையும், சால் மரம் எங்கே விளையும்னு நான் 2-3 வருஷம் அதை துரத்திட்டு இருந்தேன். அப்போ தெர் இஸ் சம்திங் கால் டென்சன் பெல்ட்டு. அந்த டேக்கினுடைய ஏரியாவில் சால் இன்க்ளூட் பண்ணோம், சால் மரத்தினுடைய ஏரியாவில் டீக் இன்க்ளூட் பண்ணோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே இங்கே டீக் வளராது, இங்கே சால் வளராது. தென்னிந்தியாவில் சால் இல்லை. அப்போ அந்த கட்டிங் எஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் சுமேரியாவில் தேக்கு மரம், கருங்காலி மரத்தை சுமேரியாவில் இருந்தவுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய கதவுல யூஸ் பண்ணியிருக்கான். அப்போ அந்த தேக்கு மரத்தை வந்து அவன் சவுத் இந்தியாவில் தான் சோர்ஸ் பண்ணியிருக்கான். அவன் சங்கு வலையில் வந்து சவுத் இந்தியாவில் சோர்ஸ் பண்ணியிருக்கான். ஆனால் இன்னைக்கு சங்கு வலையில் வந்து குஜராத்தில் இருக்கவங்க அணிகிறாங்க, ராஜஸ்தானில் அணிகிறாங்க, பெங்காலி அணிகிறாங்க, ஒரியாக்காரங்க அணிகிறாங்க, கூட இன்னைக்கு கூடிய தமிழ்நாட்டில் இருக்கவங்க அணிகிறது இல்லை. அப்போ இவன் ப்ராடக்டை வந்து எண்ட் யூசர் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் சங்கு வளையல் அணிஞ்ச ஒரு டெட் பாடியை, ஒரு எலும்பு இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கல. ஆனால் சங்க இலக்கியம் முழுக்கும் அந்த அவங்க ஜெயா காமிச்சாங்கல்ல, அந்த டான்சிங்கல் லாஸ்ட் வேக்ஸ் மெத்தடு, அதை வந்து நிறை துடி குறுமகள் அப்படின்னு நான் குறுந்தொகையில் கண்டுபிடிச்சிருக்கேன். அவள் கையில் வந்து நிறைவாக இருக்கக்கூடிய வளையலை அணிந்த குறுமகள். அவள் ஒரு அடலசன்ட் கேர்ள், அவள் ஒரு ப்ரீடீன். அவளை வந்து நான் வந்து ஒரு நடன மங்கையாக நினைக்கவே இல்லை. சீஸ் ஸ்கவுட்டில் இருக்கிற மாதிரி, என்சிசி பொண்ணு மாதிரி இருக்கா, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கா. சீஸ் ப்ரீடீன். அப்போ அவள் கை ஃபுல்லாக வளையல் அணிஞ்சதா சங்க இலக்கியம் எழுது. ஆனால் கை ஃபுல்லாக வளையல் அணிஞ்சவனை நான் பார்க்கவே இல்லை. இங்கே எந்த டெட் பாடி ராக்கி கடியில் கிடைச்சிருக்கக்கூடிய பெண்ணினுடைய உடம்புல வந்து வளையல் சான்றுகள் அந்த பகுதியெலாம் கிடைக்குது. ஆக நம்ம வந்து வி ஆர் பீப்புள் ஹூ ஆர் சப்ளைங் மெட்டீரியல். அப்போ இந்த ஏரியாவையும் சோர்ஸ் மெட்டீரியல் ஆப்கானிஸ்தான், தமிழ்நாடு, சுமேரியா எல்லாம் தெரிஞ்ச வணிகர்கள், சிந்து வணிகர்கள், அவனுங்க தான் குஜராத் வழியாக வர்றானுங்க. அவங்க தான் மகா சேத், அவனுங்க தான் செட்டி ஆஃப் தி கர்நாடகா, அவனுங்க தான் நம்ம செட்டியார் நகரத்தார். அது வந்து இட்ஸ் எ கண்டினியூஸ் ஜேர்னி. நான் வந்து ஐ எம் நாட் ஆக்சுவலி ஃபோர் சீயிங் ஆக்சுவலி லுக்கிங் பேக் அட் எனி கிரேட் வார் ஆர் எ கைண்ட் ஆஃப் வெப்பனரி ஆர் தி டவுன் குவாரலிங். தேவர் ஆக்சுவலி பிட் அமிக்கபிள் பீப்புள். ஆனால் அவங்க வந்து ஏன்னா ப்ராஸ்பெரிட்டி வந்து வாஸ் அ டிரைவிங் ஃபோர்ஸ். இந்த ட்ரேடினுடைய பெரிய விஷயமே வந்து காம்ப்ரமைஸ், இணக்கம். பழிதீர்த்தே மொழிபல பெருகிய பழிதீர்த்தேயத்து புலம்பெயர் மக்கள் கலந்து இனிது உரையும் முட்டாச்சிறப்பின் பட்டினம் அப்படின்னு பட்டினப்பாலை சொல்லுதுன்னா, பல லாங்குவேஜ் பேசுகிற பல புலம்பெயர்ந்து வந்த மக்கள் ஒரே இடத்துல ஒரு காஸ்மாபாலிட்டன் லிவிங் இருக்காங்க. இதே மாதிரி தான் அக்கார்டியனில் வந்து இவன் சார்கோனுடைய கல்வெட்டில் வந்து சிந்துவெளியிலேருந்து வந்த மெலுகா பீப்புள் அங்கே மொழிபெயர்ப்பாளரோட வந்து ஒரு செட்டில்மெண்ட் வச்சு லோக்கல் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு மொழிபெயர்ப்பாளர் வச்சுட்டு இணக்கமாக இருந்தாங்கன்னு எழுதுகிறான். அங்கே இணக்கம் தான் ட்ரேடினுடையது. நீங்கள் லெமன் பிரதர்ஸ்க்கு பின்னால் வந்து மெல்டவுன், நான் வந்து ஐ எம் லுக்கிங் அட் எ இண்டஸ் மெல்டவுன், ட்ரேட் ஃபாலிங் அண்ட் பீப்புள் கோயிங் பேக் டு தி டீஅர்பனைஸ்டு லைஃப். இந்த லக்ஸரியை விட்டுட்டு இந்த குப்பை தொட்டி, இந்த கழிப்பறை, இந்த பெருங்குழிப்பறை, பெரிய தானிய கலைஞர்கள்லாம் விட்டுட்டு நார்மல் லைஃபுக்கு வந்தாங்க. நார்மல் லைஃபுக்கு வந்து திருப்பி அவங்க பிக்கப் பண்ணும்போது கேஞ்சட்டிக் வேலி சிவிலைசேஷன், அதுக்குள்ளே எல்லாரும் வந்து வேத இலக்கியங்கள்லாம் வந்து வேதத்துலேருந்து தான் எல்லாரும் தோணுச்சுன்னு சொல்லி நமக்கு இந்த சிந்துவெளி இருந்ததே தெரியாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தது வந்து பார்க்கடல், தேவர், அசூரர், இப்படியே நமக்கு சொன்னப்பட்ட கதையெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருந்துட்டோம். ஆனால் ஆக்சுவலி வாட் ஹேப்பன் வந்து அதாவது மெச்சூர் ஹரப்பன், லாஸ்ட் அதாவது லேட் ஹரப்பன் அண்ட் தி போஸ்ட் ஹரப்பன்,
நம்ம பேசுகிற எல்லா விஷயமே இந்த போஸ்ட் கரப்ஷன் இந்தியாவில் நடந்த விஷயம்தான். அதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ. நன்றி ஐயா. ஐ டுக் லாட் ஆஃப் டைம். இல்ல இது முக்கியமானது. நிறைய ஏன்னா தகவல்கள். ஆமா, பெருநகர பண்பாடுகள்ல படைக்கலன்கள் இல்லாம பிணக்குகள் இல்லாம இருந்ததுன்றது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி. அதனாலதான் இதை உறுதியாக்கணுன்றதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டேன். இன்னொரு ஒன்று ஐ வாண்ட் டு ஆட் மணி. அது மதி கேட்ட கேள்விக்கும் இப்போ இந்த டவுன் டவுனு அண்டு அப்பர் டவுன் பற்றி பேசுனீங்கல்ல, மதி சொன்னார். இப்போ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்டில் டவுன் டவுன் அப்படிங்கும்போது ஒரு பிஸ்னஸ் ஏரியா அப்படிங்கிற இதில் இருக்குது. அப்புறம் ரெசிடென்சியல் ஏரியா, இது ரெண்டும் அன்கனெக்டடாக இருக்குது. இண்டஸ்ட்ரியில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த அப்பர் டவுன் சிட்டாடல் நான் ஒரு பேரரசனை பார்க்கவே இல்லை. சிந்துவெளி பேரரசன் யாருமே கிடையாது. எனக்கு வேணால் தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு சிந்துவெளிக்கு ஒரு மேயர் வேணால் இருந்திருக்கலாம். ஒவ்வொரு நகரத்துலேயும் ஒரு மேயர் இருந்திருக்கலாம், ஒரு குடித்தலைவன் இருந்திருக்கலாம். அவனை ப்ரீஸ்ட் கிங்குன்னு இவனுங்க பேர் வச்சுருக்கானுங்க, நான் குடித்தலைவர்னு சொல்லுவேன். அது கிங்காக இருந்திருக்குவான்னு தெரியாது. ஆனால் ஒரு பியூரோக்ரஸி இருந்திருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்கானுங்க. அப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங்கோடைய நேச்சரு, இந்த அப்பர் டவுன் இருக்குல்ல, அங்கெல்லாம் பெரிய கட்டடமாக இருக்குது அண்டு பப்ளிக் யூட்டிலிட்டியாக இருக்குது. தானிய களஞ்சியம் எல்லாருக்கும் பொதுவு, இங்கே இருந்தாலும் அங்கே இருந்தாலும். அப்புறம் பெரிய பில்டிங், காலேஜ்னு ஒன்று சொல்கிறாங்க, அந்த பெரிய பில்டிங்கு, இது எல்லாமே பப்ளிக் யூட்டிலிட்டி, பியூரோக்ரஸி, மேயர், இந்த மாதிரி ஒரு ஆள் இதை இந்த சைடு வச்சுட்டிங்கன்னா, மெர்ச்சன்ட்டு இவங்க யார், இந்த ஆர்டிசன்ஸ், இவங்கெல்லாம் இந்த டவுன் டவுன் சொல்லிட்டு ஈஸ்டர்ன் சைடில் இருக்காங்க. இங்கே ஈஸ்டர்ன் சைடில் கொஞ்சம் நெருக்கமாக இருக்குது. நான் என்ன ஒரு ஈகலிட்டீரியன் நினைக்கிறேன்னா, ஆனால் அங்கே இருக்க வசதி இங்கேயும் இருக்குது. இங்கேயும் ரோடு நல்லா இருக்குது, குப்பை தொட்டி இருக்குது, இங்கேயும் வடிகால் இருக்குது. அதனால் இதை நான் ஒரு பெரிய ஜாதிய கட்டமைப்பாக நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு பர்டிகுலர் கில்டு, அதாவது இந்த இரும்பு தொழில் பண்ணுற, அதாவது அப்போ இரும்பு இல்லை, அப்போ கைவினை கலைஞர்லாம் ஒரு இடத்துல இருப்பான், மண்பானம் பண்ணுறவெல்லாம் ஒருத்தர் இருப்பான், இந்த முத்து இதை கட்டுறவன், நகையில் கட்டுறவெல்லாம் ஒரு ஆள் இருந்திருப்பான், வணிகர்கள் வீடு இருந்திருக்கும். இந்த மாதிரி ஆளுங்களோட இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியே வெர்சஸ் கவர்னன்ஸ் ஆக்டிவிட்டியாக நான் பார்க்குறேன். இது கவர்னன்ஸ், பியூரோக்ரஸி, அந்த டவுன் மேயர் கண்ட்ரோல், இது கிட்டத்தட்ட நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ரோமன் பீரியடில் கூட இயர்லி ரிபப்ளிக்ஸ் இருந்தது. அப்போ ஒரு பெரிய பேரரசுகளை விட மக்கள் ஒரு ரிபப்ளிக் தான். நம்ம ரிபப்ளிக்ங்கிறது புதிய கண்டுபிடிப்பு கிடையாது. இன்ஃபேக்ட் ஆக்சுவலி இந்த நாட்டாமை, இந்த குடித்தலைவர், நட்டக்குடி, இந்த மாதிரிலாம் இட்ஸ் பேசிக்கலி ஈகலிட்டேரியன், லிட்டில் பிட் ஆஃப் ஒரு ஆண்டான அடிமைத்தனம் வர்றதுக்கு முன்னால் ஐ எம் மோர் லுக்கிங் அட் இட். இந்த எம்பரர் ஹுட் வந்தது எப்போ வந்ததுன்னா, இரும்பு குதிரை வந்ததுனால. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சமூகத்துலேயும் தொல்குடி சமூகத்துலேயும் இந்த ட்ரீ தான் ரொம்ப முக்கியத்துவம் வரும். சிந்துவெளியில் கூட இந்த ட்ரீ திருப்பி ட்ரீ வரும். அதுக்கு பேர் காவல் மரம், கடிமரம் பேர் சங்க இலக்கியத்தில். அந்த மரத்தை காப்பாற்றுறது தான் நம்ம கடமை. ஒருத்தனுக்கு இப்போ இந்த மரம் இருக்கும், இந்த பனை மரம் இருக்கும், ஒருத்தனுக்கு இந்த மரம் இருக்கும், அவனுடைய குலமரம்னு வச்சுப்பான் பண்ணிட்டு. அந்த மரத்தை காப்பாற்றணும். அந்த மரத்தில் எவனாவது வெட்டிட்டான்னா அதோட அவனுடைய சவரனிட்டி காலி, அல்லது அந்த மரத்தில் என்னுடைய யானையை கட்டி போட்டான்னா அவனுடைய சவரனிட்டி காலி. அப்போ அந்த சவரனிட்டிக்கு சிம்பிள் அந்த மரத்தை காப்பாற்றுறது, அதுக்கு பேர் காவல் மரம், கடிமரம் அப்படின்னு பேர். ஆனால் ஆரியர்களுடைய வருகைக்கு பின்னால், ஐ டோன்ட் மீன் எனி ரேசியல் கனோட்டேஷன், ஐ சே தி அரைவல் ஆஃப் தி நியூ குரூப் ஆஃப் பீப்புள் ஸ்டெப்பிலேருந்து வந்ததுக்கு பின்னால் குதிரையை ஓட விட்டு ஒரு நாடு பிடிக்கிற கான்செப்ட் வருது. அதுக்கு பேர் அஸ்வமேத யாகம். அப்புறம் தான் சக்கரவர்த்திலாம் வர்றாங்க. ஒரு குதிரையை ஒரு 200 சோல்ஜர்ஸோட கத்தி கப்படாவோட நீங்கள் இன்னொருத்தனோட ஏரியாவில் அனுப்பிச்சு, இந்த குதிரை போகிற இடத்துல எவனாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் அவன் அந்த குதிரையை நிறுத்தணும். அந்த குதிரையை நிறுத்தினா இஸ் டிக்ளேரிங் வாரு, அப்புறம் சண்டை போட்டு ஜெயிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த குதிரையை அனுப்புறீங்க. ஃபர்ஸ்ட் அவன் குதிரை வர்றதே அவனுக்கு தெரியாது. குதிரை இவன் காட்டில் வந்துட்டு போச்சு, இவன் ஊருக்கு வந்துட்டு போச்சுன்னே நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியே திடீர்னு குதிரை 200 பேரை வந்தாலும் கூட எந்த கிராமத்தில் இருக்கவனையும் எந்த ஜாதிக்காரன் ஒரு ஊருக்காரன் போய் அந்த குதிரையை நிறுத்தி சண்டைக்கு போகிறது கிடையாது. அவன் பெரிய சக்கரவர்த்தி. அப்போ அந்த குதிரை எங்கெங்கெல்லாம் போச்சோ அதெல்லாம் ஏன் நாடாயிருச்சுன்னு சொல்லி அவன் சக்கரவர்த்தின்னு முடிசூட்டிக்கிறான். அப்போ இந்த காவல் மரத்துக்கும் அஸ்வமேத குதிரைக்கும் உள்ள வித்தியாசம்தான் சிந்துவெளி, டிராவிடியன் ஃபேமிலி அண்ட் தி அரைவல் ஆஃப் தி நியூ பீப்புள் நான் நினைக்கிறேன், வித்தவுட் எனி racial connotations. Thank you. Taken a lot of time. Jaya, it was your presentation. போன வாரம் மணி பேசின மாதிரியே உங்கள் ப்ரெசன்டேஷன் நான் ஏற்கனவே ஒரு தடவை நான் கேட்டிருக்கேன். ஃபினாமினல், let me tell you. You have taken இந்த புத்தகத்தினுடைய உள்வாங்கி இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் நான் எழுதினேன்.
நான் பாமாட்டெல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணுறது வந்து இதை டாக்குமெண்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது, இதை காஃபி டேபிள் புக்கா அல்லது இது இது வீடியோ ஆடியோ ஃபார்மேட்டா எந்தெந்த வகையில் வந்து நீங்கள் இதை கொண்டு போகணுமோ அதுதான் இவ்வளோ பெரிய உழைப்புக்கான இதாக நான் நினைக்கிறேன். நன்றிங்க ஐயா. உங்களுடைய கட்டாயம். உழைப்பு ஆதாரம் படிச்சு மட்டும் தான் பேசுறோம் ஐயா. நன்றி. அருணன் ஐயா, நீங்க 2 கேள்வி சேட் பாக்ஸ்ல ஏற்கனவே கேட்டிருந்தீங்க, அதை பகிர்ந்துக்கிற விரும்புறீங்களா? அவர் கேட்டிருந்த கேள்வி, அத்திரம்பாக்கத்தில் குடியிருந்தவர்கள் பல்லாவரத்தில் நடமாடியவர்கள் யார், எந்த காலம், இவர்களுக்கும் ஆப்பிரிக்க மூதாதையர்களுக்கும் மரபியல் தொடர்பு உள்ளதா? இதை ஆன்சர் பண்றீங்களா ஜெயம்மா? நிறைய தெரிஞ்சவங்க பதில் சொல்றதுதான் நல்லது. நான் முத்தரசன் இப்பதான் ஐயா, படிச்சுக்கிட்டு இருக்கேன். முத்தரசன் ஐயா மரபியல் கேள்வி. மணி கேன் ஹேண்டில் தட் கொஸ்டின், அதாவது முத்தரசன் சார் கேன் ஹேண்டில். ஆமா. ஆமா. முத்தரசன் சார் இஸ் வெரி சூட்டபிள் இது ஃபார் நான் ஒரு காமெண்ட் கொடுத்துட்றேன். இது அந்த அத்திரம்பாக்கம் வந்து மாந்த குலத்தினுடைய ஹோமோ எரெக்டஸ் அப்படின்றதுதான் கருத்து. அது வந்து நிமிர்ந்த மனிதன். அது வந்து தொல்பழங்காலம். அது அவர்களுக்கு மொழி இருந்திருக்குமா என்பதே ஐயம். அதனால வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது கருவிகள் தான். நமக்கு எந்த விதமான எலும்புக்கூடுகளோ எந்த வித சான்றுகளோ இல்லை. அதனால நம்ம உறுதியா எதையும் சொல்ல முடியாது. மிக தொல்பழங்கான காலம். அதே காலகட்டத்தில் உலகெங்கும் இருந்த அந்த அது நிமிர்ந்த மனிதனுடைய பண்பாட்டை வச்சுதான் நம்ம இதையும் ஊகிக்கணும். அதனால அவர்களும் இவர்களும் ஒன்றா என்பது மரபணுல வந்து அவர்களுடைய எச்சங்கள் நம்மிடம் இருக்கலாம். அது வந்து பேராசிரியர் ராஜ்முத்தரசன் அதை பத்தி சொல்லியிருக்காரு. ஐயா, நீங்க சொன்னதுதான் கரெக்டுப்பா. ஹோமோ எரெக்டஸ்க்கும் நமக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. மனித குலம், நம்ம இருக்கிற குலம் ஹோமோ சேப்பியஸ்ன்றது உண்டானது 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடின்றது ஜெனட்டிக்காக ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அது 1,60,000 வருஷம்னு இருந்தது. மொரோக்கோவில் ஒரு ரெசிடியூ கிடச்சிருக்கு. அதை வச்சு 3 லட்சம் தான் மேக்சிமம். அதுக்கு முன்னாடி இருக்க வாய்ப்பு இல்லைன்னு இருக்கு. ஆனால் இந்த போன வாட்டி மணி சொன்ன மாதிரி அவங்களுடைய ஜீன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. புரியுதுங்களா? இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு 1 to 2% நியண்டர்தால், டெனசபன்ஸ் அவங்க முன்கூட்டிய மனிதர்களுடைய ஜீன்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற நியண்டர்தால், டெனசபன்ஸ் ஜீன்ஸுக்கும் யூரோப்பில் கிடைக்கிற நியண்டர்தால், டெனசபன் ஜீன்ஸுக்கும் வேறு மாதிரி இருக்குது. அதுதான் ஒரு பெரிய ஹாட் டாப்பிக்காக இப்போ இருக்குது இந்த ரீசர்ச் ஸ்பேஸில். அது எதனால் வந்ததுன்னு இதுவரை முடிவாக யாரும் ஒன்றும் சொல்ல முடியல. அதோட நான் நிறுத்திக்கிறேன். நன்றிங்க ஐயா. அடுத்த கேள்வி அருணன் ஐயாவோட கேள்வி, ஆப்பிரிக்காவிலிருந்து பாப் அல் மந்திப் வழியாக வந்தவர்கள் தான் முதலாக சிந்துவெளியில் குடியேறியவர்களா? எந்த காலத்தில் வந்தார்கள்? இதற்கும் மரபணு தடம் கிடைத்துள்ளதா? இது மணி போன வாரமே சொல்லிட்டாரு. அருணன் என்ன எதை குறிப்பிட்டாருன்னு தெரியல. இது வந்து நம்ம இல்ல, அந்த ஃபர்ஸ்ட் வந்து யூரோப்ல இருந்து வெளியில வந்தவங்க, ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கால இருந்து வெளியில வந்தவங்க, ஹார்ன் ஆப்பிரிக்கால இருந்து வந்தவங்க வந்து அவங்கதான் கரையோரமா வந்து கரையோரமா வந்து தென்னிந்தியாவில குடியேறிருக்காங்க தெரியும். அவங்களுடைய எச்சம் சிந்துவெளியிலையும் இருந்திருக்கும். அது இல்லைன்னா நமக்கு உறுதியா சொல்ல முடியாது. ஆனா பெரும்பாலும் அவர்கள் வந்து அங்க ஏற்கனவே இருந்த ஏஎஸ்ஐன்னு இப்ப சொல்றோம் இல்லையா, அந்த மனிதர்கள். அப்புறம் ஈரான்ல இருந்து வந்த முதல்ல அந்த வேட்டை சமூகம், அதுக்கப்புறம் வந்து உழவர்கள். இந்த கலப்புல தான் சிந்துவெளியுடைய பண்பாடு உருவாயிருக்குன்றதுதான் நம்ம ராக்கிகரியில இருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பகுதி. அதாவது சொல்லுங்க. அதாவது ஐஸ் ஏஜுக்கு முன்னாடியே வந்திருப்பாங்க இல்லையா ஆப்பிரிக்கால, அவங்க முதல்ல இங்க இருந்திருப்பாங்களா? அவங்கதான் ஏன்ஷியன்ட் சவுத் இந்தியன்ஸ் இல்ல ஏஏஎஸ்ஐ. அது வந்து அதாவது ஐஸ் ஏஜுக்கு முன்னாடி வந்தவங்க. இப்ப இது 8000 வருஷம் தானே சொல்றீங்க? இது வந்து பின்னாடி வர்றவங்க. ஆமா அவங்க பின்னாடி வந்தவங்க. கரெக்ட். அது அந்த இது கலப்பு சமூகம். யார் அந்த பண்பாட்டை உருவாக்குனாங்க அப்படின்றத வந்து நம்ம உறுதியா சொல்ல முடியாது. நம்ம வந்து எச்சங்களை வச்சுட்டு ஊகிக்கிறோம். மொழி பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்காங்க. ஏஎஸ்ஐக்கு வந்து கண்டிப்பா அவர்களுக்கும் மொழி இருந்திருக்கும். எத்தகைய மொழி அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம எதையும் இப்ப சிந்துவெளி பேசின மொழியே நம்மளால எதையும் ஊகிக்க முடியல. ஏன்னா நமக்கு அது எழுத்துக்களா இல்லையான்றது கூட சில பேர்
டிஸ்பியூட் பண்றாங்க. அவ்வளவு பெரிய பண்பாடு, வணிகம், இதுக்கு வந்து மொழி இல்லாம இருந்திருக்க முடியாது. கண்டிப்பா அவ்வளவு மொழி இருந்திருக்கும். அந்த குறியீடுகள் வந்து வணிக குறியீடுகளாக இருந்திருக்கலாம். கண்டிப்பா அது இல்லாம வணிகம், நெடுந்தொலை வணிகம் செய்வது கடினம். கண்டிப்பா அவர்களுக்கு இருந்திருக்கு. ஆனா இந்த மனிதர்கள் வந்து ஏஎஸ்ஐ அவர்களை வந்து முற்றிலும் காட்டு மிராண்டிகளாக பார்க்கக்கூடாது அப்படின்றதுதான் என்னுடைய கண்ணோட்டம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து தென்னிந்தியா, தமிழகத்துல வந்து இரும்பு காலம் அவ்வளவு முன்னாலே தொடங்கி இருக்கு அப்படின்னு இருக்கப்போ வந்து அந்த மக்களுக்கு வந்து கண்டிப்பா தொழில்நுட்ப வளர்ச்சி இருந்திருக்கு. ஆனா நகரங்களை அமைச்சறதுக்கு இது வரைக்கும் நமக்கு சான்றுகள் கிடைக்கல. இவர்கள் எல்லாமே கலப்பு தான். நம்ம வந்து ஏஎஸ்ஐ வந்து முழுக்க முழுக்க இன்னும் கூட நமக்கு வந்து பழங்குடி மக்கள் அவங்களத்தையும் கொஞ்சம் மட்டமா பார்க்கக்கூடிய ஒரு ஆமா எண்ணம் இருக்கு. காட்டு மிராண்டிகள்ன்ற ஒரு எண்ணம் ஆமா இருக்கு. அது தவறு. ஆமா அது தவறு. ஐயா பாலகிருஷ்ண ஐயாவுக்கு எனக்கு ஒரு கேள்வி. அந்த டேவிட் ரீச் வந்து ஒரு ஒரு வீடியோல ஒரு பேசும்போது ஒரு லெக்சர்ல சொல்றாரு, இந்த யம்னாயா ட்ரைப்ஸ் ஸ்டெப்பி புல்வெளியில இருந்து போய் யூரோப்ல வந்து கார்த்தஜீனியன்ஸ்ன்றவங்களை வந்து அவங்கள அழிச்சிடுறாங்கன்னு ஒரு தடயம் வந்து மரபணு தடயம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அந்த யம்னாயா ட்ரைப்ஸ் வந்து இங்க வந்திருக்க முடியாதா சிந்து சமவெளிக்குன்னு எனக்கு அது ஒரு டவுட். அருண், நான் வந்து இதை எப்படி ஆன்சர் பண்ண விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இருக்கு. இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ வந்து என்னை மாதிரி ஆளுங்க வந்து ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ வந்து மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடி மாதிரி. நான் ஃபேஸ் பண்ணுற நிறைய பேர் இந்த மாதிரி ஜேர்னி ஆஃப் சிவில் எனக்கு தெரிஞ்சு ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து 2019 ஒரு ரவுண்டு, 2வது ரவுண்டு, அப்புறம் பெரிய வெல் எஸ்டாப்ளிஷ் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுற பீப்புள் லைக் ராஜ்முத்தரசன், மணி, இவங்கெல்லாம் பேசி இது தொடர்ந்து இந்த இது முன்னெடுக்கப்படுது. திருப்பி நியூ எடிஷன் எங்களால் பிரிண்ட் பண்ண முடியாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கொடுத்துட்டோம். இப்போ ஹிந்திலாம் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. இந்த பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் ஆஸ்கிங் மீ, அது வந்து அந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. இந்த ஒரு கேள்வியிலேருந்து அத்திரம்பாக்கம் பற்றி, சார் நீங்கள் வந்து கீழடியை பற்றி பேசுகிறீங்க, சிந்துவெளியை பற்றி பேசுகிறீங்க, நகர நாகரிகத்தை பற்றி பேசுகிறீங்க, மேற்கு கீழ்கிழக்கு பேசுகிறீங்க, பாட் ரூட்டு எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் அத்திரம்பாக்கத்தில் மனுஷன் இருந்திருக்கான, மெட்ராஸ் டூல் இருந்திருக்கு அப்படின்னா அவன் யாரு? அவன் வந்து நீங்கள் சிந்துவெளியிலேருந்து வந்தான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஐ நெவர் டோல்டு. நீங்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும். இது வந்து பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் அருண், நான் சொல்கிறேன். சிந்துவெளியிலேருந்து வந்து தெர் புலப்பெயர்வு இருந்தது, ஒரு மல்டிலேயர்டு மைக்ரேஷன் இருந்துன்னு சொல்றது டஸ் நாட் மீன் அதுக்கு முன்னால தென்னிந்தியாவில், தமிழ்நாட்டில் தெர் வாஸ் அ கம்ப்ளீட் ஹியூமன் வேக்குவம் இருந்ததா பொருள் இல்லை. இங்கே மனிதர்கள் இருந்திருப்பாங்க. அந்த மனிதர்களுக்கு நமக்கு என்ன பேர், அவங்க தான் சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க, அது ஹோமோசேப்பியன் எரெக்டஸா, அதுக்கு முன்னால் இருந்தவனான்னு தெரியாது. நமக்கு வந்து என்ன தெரியும், அவன் வந்து ஒரு கற்கால மனிதன் அப்படிங்கிற மாதிரி தெரியும். இப்போ வந்து நம்ம நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க வந்து இரும்பை விட செம்பை விட இரும்பு பெருசு, இப்போ கல்லை விட உலோகம் பெருசுன்னு நமக்கு தெரியுது. ஆனால் செம்பை விட இரும்பு எந்த அளவுக்கு பெருசுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, செம்பை உருக்கிறத விட இரும்பை உருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹீட்டு தேவைப்படும், கிரேட்டர் ஹீட்டுங்கிற தவிர ஒரு அலாய் மேக்கிங்லேயோ மெட்டல் மேக்கிங்லேயோ பெரிய வித்தியாசம் தெரியல. ஏன்னா இரும்பு இல்லாமல் தான் ஒருத்தன் பிரமிடு கட்டியிருக்கான், இரும்பு இல்லாமல் தான் ஒருத்தன் சுமேரியாவில் அவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்கான், இரும்பு இல்லாமல் தான் இண்டஸ் வேலியவே கட்டியிருக்கான். அதனால வந்து செம்பு இரும்புங்கிறது போட்டி கிடையாது. அதே மாதிரி இந்த அத்திரம்பாக்கத்தை பற்றி கேட்குறவங்களுக்கு அப்போ மக்கள் இருந்திருப்பாங்க, அவங்க கற்கால மக்கள் இருப்பாங்க. நமக்கு அவங்க என்ன மொழி பேசுகிறாங்கன்னு தெரியாது. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது வந்து அது ஏன் தமிழாக இருந்திருக்கக்கூடாது, எனக்கு தெரியல. இப்போ அவர் சொன்ன மாதிரி சிந்துவெளியில் இவ்வளவு எழுத்திருந்து இவ்வளவு ஆதாரம் இருந்தே அது மொழியா அது பேசுனாங்களான்னு நம்ம இன்னும் விவாதத்தில் இருக்கும்போது, ஒரு கல்லை செதுக்கினவன் என்ன மொழி பேசுனா அப்படின்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நிறைய பேர் நானும் பிச்சப்பன் வந்து இட்ஸ் அ க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவரோட நான் வந்து 2000 ஒரு கிட்டத்தட்ட 25 வருஷம் தொடர்பில் இருக்கேன். அப்போ அவருக்கு நான் ஒரு ஹெல்ப் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து எலெக்ஷன் கமிஷனில் இருந்தார், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருங்கிற முறையில் எனக்கு என்னுடைய பிளேஸ் நேம் ஸ்டடீஸை வந்து இந்த சாம்பிளிங் பண்ணும்போது அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய சாம்பிளிங் பண்ணார். ஒரிசாவில், உத்தரப்பிரதேசில், மற்ற நார்த் இந்தியாவில் எங்கே சாம்பிள் பண்ணோம், அந்த வெல்கம் ட்ரஸ்ட் ப்ராஜெக்ட் இருந்ததில்ல, மேன் இன் இண்டியா ப்ராஜெக்ட்டு, அப்போல்லாம் வந்து நிறைய ட்ரைபல் குரூப்பை நான் வந்து சஜஸ்ட் பண்ணி அங்கே சாம்பிள்லாம் கூட எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் பிச்சப்பனுக்கு. இப்போ அன்னைக்கு விரும்மாண்டி வந்திருந்தார். அப்போ நம்ம வந்து வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் அ ஹியூமன் வேக்குவம் பிஃபோர் தி ஒன் லேயர், வி ஆர் டாக்கிங் அபவுட் அ மல்டி லேயர். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்தியா ஒரு மல்டி லேயர்ட் கல்ச்சர், இந்தியா ஒரு மல்டி லேயர்ட் சிவிலைசேஷன். சங்க இலக்கியமே ஒரு மல்டி லேயர்டு லிட்ரேச்சர். சங்க இலக்கியத்தையே நம்ம ஒரு தட்டையாக புரிஞ்சுக்கிற முடியாது.
அதில் வந்து பள்ளியாக சாலை முதுகுடும்பி பெருவழுதியும் இருப்பார். நான்மறை வேதங்களை கற்றவங்களுக்கு சுற்று வச்சு அதை வந்து பெருமையாக நினைக்கிற பாண்டிய மன்னன் இருந்திருப்பார். ஆனால் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் படிக்கிறவன் தான் முக்கியம்னு சொல்கிறவன் இருப்பார். இது ஒரு மல்டிலேயர். கடையெழு வெள்ளல்ல யாருமே பேரரசன் கிடையாது. ஆக இது ஒரு மல்டிலேயர்டு லிட்ரேச்சராக புரிஞ்சுக்கிட்டாதான் இந்தியா ஒரு மல்டிலேயர்ட் சிவிலைசேஷன். சங்கம் லிட்ரேச்சர் இஸ் அ மல்டிலேயர்ட் லிட்ரேச்சர். தமிழ் இட் செல்ஃப் இஸ் அ மல்டிலேயர்ட் லாங்குவேஜ். ஆனால் நம்ம இன்னைக்கு இருக்க நிகழ்காலத்தில் எந்த இருளரையாவது இந்த ஏஏஎஸ்ஐ ஆன்சியன்ட் ஆன்செஸ்ட்ரல் சவுத் இந்தியன் ஜீனை சுமந்துக்கிட்டு இருக்க இருளர், இந்த ஜெய் பீம்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெய் பீம்ங்கிற படத்தில் அந்த தொல்லைக்கு உள்ளாக்கப்படுகிற கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிற அந்த மனுஷன் இருளர் தான். திருப்பி திருப்பி இந்த போலீஸ் வந்து அவனை அடிக்கும். அப்போ நம்ம இருளரை மதிச்சிருக்கோமா? நான் தோடாவை பற்றி 3 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணேன் சார். ஐ ஸ்பெண்ட் தோடா ட்ரைபல் அண்ட் பஃபலோஸை மொத்தம் 3 வருஷம் என் லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் தோடாவை யாருமே ஒரு புராதன குடிமக்களாக கூட நம்ப மாட்டான். அவர் லாஸ்ட் ட்ரைப்மா, மைக்கேலோட தொடர்புடையதுமா, கிறிஸ்டியனோட தொடர்புடையதுமா எல்லாம் சொல்லுவானே தவிர அவன் டர்க்மினிஸ்தான் அந்த பகுதியில் வந்து ஆயில் லேண்டோட சேர்ந்தவன் யாருமே நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாம் சொல்கிறாங்க குருபா ட்ரைபினுடைய பிளட் வந்து சாரெல்லாம் முத்தரசன் சொல்லுவார், குருபா, தோடா, இருளா, பனியாஸ் இந்த மாதிரியான ட்ரைபலுடையது வந்து ஆன்சியன் நேச்சர். ஆனால் நம்ம அவங்கள மதிக்கிறதே கிடையாது. ஆனால் சங்க இலக்கியம் மதிக்குது. பாணன் பறையன் துடியன் கடம்பனோடு இன்னான்கிலவும் குடியும் இளவேங்குது. அதனால தான் நான் சங்க இலக்கியத்தை பேசுகிறேன். நம்ம வந்து இதை இட்ஸ் ஓப்பன் எண்டடாக பேசணும். அதாவது ஒரு சைடாக இப்போ நான் வந்து சிந்துவெளியை பற்றி பேசுகிறதுனால நான் வந்து தமிழ் தொன்மங்களுக்கு விரோதமானவன் கிடையாது. எனக்கு தமிழ் என்னுடைய தாய்மொழி, என்னுடைய மொழி. நான் பிஏ தமிழ், எம்ஏ தமிழ், நான் தமிழ் இலக்கிய மாணவன். எனக்கு பெருமை தானே. அதே மாதிரி லெமூரியா குரூப்பு, அந்த லெமூரியா குரூப்பு இவ்வளவு நாளாக வந்து குமரி கண்டம் அது இதுனே வண்டி ஓட்டாங்க. இப்போ புதுசாக ஒரு குரூப்பு கிளம்பியிருக்கு. இவ்வளவு நாளாக வேற இதை பற்றியே சிந்துவெளியை பற்றி கவலைப்படாத ஆளுங்க, ஜான் மார்ஷலை பற்றி கவலைப்படாத ஆளுங்க, இஸ்ரோல வந்து வேலை பார்த்தவர் ஒருத்தர் இருக்கார், நவீன் ஒருத்தர் பதிப்பு போட்டுக்கிட்டே இருக்கார். அவர் போடுறது எல்லாமே வந்து இந்தியாவில இருந்து தான் எல்லாரும் கிளம்பி போய் யூரோப்பியன் மொழியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ரஷ்யா, இங்கே ஐரோப்பா நாடு ஃபுல்லாக பரப்பியிருக்காங்க. அவங்க கிளம்புனாட இந்தியாம்பாரு. இப்போ வந்து சிந்துவெளியும் சரஸ்வதி நாகரிகம் இந்த மாதிரி குரூப் எல்லாம் கிளம்பியிருக்கு. ஒரு சைடு நாங்கள் சரஸ்வதிகிட்ட அடி வாங்குறோம், இன்னொரு சைடு குமரிக்கிட்ட அடி வாங்குறோம். 2 பேருமே பெண்கள் தான். நடுவில் இருந்து முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஐயா, இது நான் குறிப்பிட்டு சொல்லணும். இதுதான் போன உரையிலையும் சொன்னேன். உங்களுடைய நூலிலிருந்து நான் எடுத்துக்கிறது இதுதான். நீங்க வந்து படிப்படியா ஒவ்வொரு சான்றாக நிறுவிட்டு வரீங்க. இது வந்து எங்கிருந்து மூதாதையர்கள் வந்தாங்க, ஆப்பிரிக்காவில் தோன்றி உலகெங்கும் பரவியிருக்காங்கன்றதுக்கு வந்து மரபணு சான்றுகள் கிடைச்சிருக்கு. நம்ம தொல்லியல் சான்றுகளை பார்க்குறோம். நீங்க வந்து கிளைமேட்டாலஜி அந்த எப்போ வந்து அவங்க நகர்ந்திருக்க முடியும், ஐசேஜ் எல்லாம் இருந்திருக்கு. அந்த மாதிரி எப்பப்பெல்லாம் நகர்ந்திருக்க முடியும், எப்போ லேண்ட் பிரிட்ஜஸ் இருந்ததுக்கு, இது எல்லாத்துக்கும் வந்து அறிவியல் சான்றுகள் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து இதை பாயிண்ட் இன் ஒன் டைரக்ஷன். நீங்க வந்து நேரா சிந்துல இருந்து வைகைக்கு குதிக்கல. மனிதர்கள் எப்படி மறந்திருக்காங்க, மனிதர்களோட அவங்க என்ன சுமந்து வந்திருக்காங்க, அதை சொல்றீங்க படிப்படியா. அதனாலதான் முதல் அத்தியாயத்திலே நீங்க வந்து மரபணுல தொடங்குனது எனக்கு பிடிச்சிருக்கிறது. காரணமே என்ன, எடுத்த உடனே இங்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம வந்து உலகத்துல மனிதர்கள் எங்க பரவனாங்க, எப்படி பரவிருக்காங்க, அதுக்கு அறிவியல் என்னென்ன சான்றுகள் தருது, இது மறுக்க முடியாது. இப்போ லெமூரியால இருந்து உலகம் பூரா பரவனாங்கன்னா நீங்க அதுக்கு அந்த சான்றுகள் வந்து இதுல மரபணுல இருக்கணும். இந்தியாவிலிருந்து உலகெங்கும் பரவியிருக்காங்கன்னா அதுக்கான மரபணு சான்றுகள் இருக்கணும். நமக்கு சான்றுகள் நேர் எதிர்பக்கம் வருது இல்லையா? அதனாலதான் வந்து இந்த சான்றுகளோட நீங்க அதனாலதான் வந்து நீங்க அவங்க புத்தகத்தோட கடைசி பக்கத்துக்கு போக வேண்டாம். நீங்க ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றீங்க. அதை பார்த்துட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் உங்க இடப்பெயர் ஆய்வு சொல்றப்போ வந்து என்ன சொல்ல வர்றீங்கன்ட்டு தெளிவா புரியும். இல்லாட்டா வந்து எடுத்தோன்னே அது எப்படி இடப்பெயர் இங்கிருந்து அங்கே போயிடக்கூடாதா அந்த கேள்வி வரும். அங்கிருந்து இங்க வந்ததுக்கு நீங்க படிப்படியாக ஒரு சயின்டிஸ்ட் எப்படி ஆர்கியூ பண்ணுவாரோ, ஒரு வழக்கறிஞர் எப்படி ஆர்கியூ பண்றாரோ அந்த மாதிரி நீங்க சான்றுகள் கொடுத்துருக்கீங்க. ஐயா முத்தரசன் ஐயா, நீங்க கை தூக்குனீங்க, சொல்லுங்க. இது யாம்னியா கல்ச்சர் பத்தி கேட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த மக்கள் தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. ஆனா இந்தியாவில் வந்து பிளெண்ட் பண்ணாங்க. ஆனா அவங்கள தான் யூரோப்பும் போனாங்க. அங்க இருக்கவங்கள எல்லாரையும் அவங்களுடைய ஜெனடிக் ரெசிடியூ இல்லை. அது வந்து டேவிட் ரைக் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, இந்தியாவில் ஒரு பெரிய சிவிலைசேஷன் இருந்தது, கல்ச்சர்ட் பீப்புள் இருந்தாங்க, அதனால் அவங்கள ஃபுல்லாக டாமினேட் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னார். ஆனால் யூரோப்பில் ஹண்டர் கேதரர்ஸ் தான் இருந்தாங்க, அவங்க அட்வான்ஸாக இல்லை, அதனால தான் அவங்களெல்லாம் டெசிமேட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அதனால்
Same migration, two different outcomes. அது ரொம்ப important concept. அது that authenticates the advanced civilization in India ன்னு சொல்லுவேன். அப்படிதான் அவர் சொல்லியிருக்காரு. Raj, I kind of disagree with that. Can I say? Yeah, Can go ahead, please. The thing is that I think, yes, I think there is evidence of widespread violence in Europe. But first thing is that they were not hunter-gatherers. Europe already had farming before Indo-Europeans moved. The farming was already there both in Anatolia as well as in parts of Europe. So there were farmers that were there in Europe. The second thing is that, yes, I think Yamnaya people were violent. But remember, what Europe got was almost the Yamnaya people directly, whereas what India got were the intermediate people, the pastoralists that are already settled down by the time they merged with what is known as an ANE, ancient North Europeans, which have R1A more dominant than R1B. The people who moved to Europe were R1B. So those were kind of slightly different group of people who were part of the corded ware civilization. The corded ware civilization evolved into then moved into Sintasta, where they had a settled life, where they have developed more pastoralist civilization and had horse domestication and charioting. So by the time they came to India, they were already kind of somewhat not a violent nomadic moving group. They were already settled, somewhat of a pastoralist communities. Yes, they were still probably violent. Just looking at the Rig Veda, you can see it's all discussed about war and then moving ahead and forging ahead and asking Indra and Agni for farmer's path and drive away all our enemies from our path. Let our chariots go at fast pace and our horses have all the things that they need, and all that. It describes that they are moving, they are migrating, and they are occupying new lands is what it shows. But I think I do not. I think civilization IBC probably were already in decline by the time, so the resistance was probably very little. What I would say is that when you are coming up with the horse could go at 30 miles per hour speed, which is like 50 kilometers per hour, which is India. Even in India right now, in Hyderabad or Chennai, the traffic doesn't move at 50 kilometers per second, 50 kilometers per hour kind of speed, right? When a warrior comes at that kind of speed, anybody would kind of become submissive. They don't have to kill the whole town. They could just kill one or two people and then say, we are dominating, you guys speak the language that we are speaking or try to learn this language. You now be submissive to us, and that could just be enough, and give your women and everything whatever we want, and that could just have happened as well, is what I'm thinking. So I do not really think somehow there was greater civilization in India versus in Europe, where there was no civilization. There was corded ware civilization even before that, and these people merged into that corded ware civilization and bell beaker civilizations, and those were already there by the time Yamnaya moved into Europe. Possibly. I mean, They the are argument that he cultures, makes I is believe. Corded wave Huh? and beakers are cultures. Bama, I would like to slightly add to what Mr. Suresh told. Can I say? Yeah, please, we can wind up this Mr. Suresh's point is very well made, and Raj Muttarasan, the point is well taken. But the fact remains that when you try to understand, as you rightly pointed out, that probably when the Indo-Aryan speakers, I mean only linguistic annotation, when they arrived and moved into India, probably the Harappan was already declined. There was not much of greater resistance. It's easy to get in. And then there is actually there is also talk about Hariyuppa, where there are people who have left their post and where they have gone, we do not know. I have quoted that particular statement also in my book. But the fact remains that I am rather more looking into 2018. I gave a talk about the islands of 2022 islands of South Asia. I gave a talk. It is more about the kinship. Okay, if you really look at the Dravidian kinship system, which is internationally, anthropologically well received and well discussed kinship system, where the cross-cousin marriage, where there is a reason for the cross-cousin marriage, marrying within the relationship, and then also a kind of group of people who parallel cousin marriage, and also North Indian group when it comes to the contracting marriage. Probably the men and women ratio
when the people travel long time with traveling fast with the horse and all, I don't think they had enough number of female. So that means as the genetic study people also now say that mitochondrial DNA is a recipient or the incipient, and then Y chromosome is likely incoming. So if you really look at it, the difference between in Sangam literature, I don't know, Suresh, you may not be very familiar with the Sangam text. There is something called Magatpar Kanji. The Tamil speakers may be well knowing. Magatpar Kanji means somebody is coming and forcibly wanting to take a female from a clan leader, from a village or the group, and they resist. He is a very normal fellow. He is just a group elder only. But the people who are coming are very powerful. But then he says that this girl, because of she is beautiful, like a small drop of fire which found in a tree, the whole tree, that one particular spark of fire can kill. That means marambadu sriti pola uranayinal tan piranda urke. She become a Yama or the killer of the whole clan and village, like a small spark of the fire for the whole tree. The reason being, they were invading, asking for the hands of a female because they were short supply. Once you get married to a girl of your chieftain, then you taken over the entire clan. So that means I am looking at the 8 type of marriage system, which is in North India. That means Brahmam, Prajapatyam, Aryam, Paisasam, that like this. Prajapatyam, Paisasam, like that, 8 type of marriage. So then Tamil advocates only the love marriage or the elopement or the negotiated settlement. Whereas if you really, I have lived 40 years in North India, the marriage is mostly, they will look for the, whether he is a Brahmin community. He may be from Madhya Pradesh, he may be Uttar Pradesh, he may be in Orissa. A Misra is Misra, a Brahmin is a Brahmin. A Kshatriya is a Kshatriya. A Maharashtrian Kshatriya will get married in the Sindhya family in Maharashtra, Madhya Pradesh. She will get married to the ruling family in Rajasthan. Nepal girl will come to Orissa because she is a Kshatriya. Then Vaishya. So whereas this is a very close knit marriage system, probably by studying this marriage system, we will have a lot of clue to that. That's what I feel. Kind of the civilizational resistance, as you rightly pointed out. Even if you really look at the difference between monotheistic religions, like say Buddhism, Jainism, Christianity, Judaism, Christianity, Islam, where they believe in one God, one creator God. Then compared with the religions and the life system with the multiple God, like in India, you have a Shiva, you have a Vishnu, you have a tribal God, you have a pluralism. Whereas the monotheistic religion, either me, it's like somebody, a US president making, it's a war between civilization. Or somebody making a statement, tomorrow morning you will not find that civilization. I will wipe out the civilization. Nobody speaks that language in India. The tribals don't speak. I have lived with the tribals for the almost so many years. So it is a very absorbing, co-living kind of society. Then whereas Celtic place names, I'll tell you in Britain, the Celtic time place name, there is a subsequent time in the Christianity period, they say that you have to annihilate all the Celtic names. You should change the place name. You should change the baptism, the Baptist name in the child being given a new name to make a uniformity. There is a Michael here, there is a Nazareth here, there is a place name and personal name getting changed. Whereas in India, it doesn't happen. Probably we need a more look at that. For me, genetics does not translate to a language. Genetic does not language to a, even in Indian constructs, cost identity to say the least. I am a privy to a document which Mr. Pichappan has shared with me, which I have not shared with anybody, where many years back we have studied a sample from different communities in Tamil Nadu, ranging from the Naidus to Rajus to Nayakas to Reddis, from the Pillais to Mudaliyar to Pramalai Kallar to Nadar to anybody 1 year. And then we could not find a correlation. Of course, the science is far advanced. Muttarasan sir says that last 5 years development, last 10 years development. I am talking 20 years back, 15 years back, where I did my study. So probably
it doesn't translate. Where at that time itself we found, probably Mutharasan sir can place a thing, it doesn't actually translate. If somebody is going to say that I am a Chettiar, I am a Mudaliyar, I am a Manniyar, I am a Counder by my genetics and everything, he is telling nonsense. He can't even tell that I am a Tamil. Forget about being a caste. Because my great ancestor must have spoken Telugu. I don't know. But I can't speak an iota of Telugu. But I speak Oriya. Because I worked as a culture secretary there. I've written books there. So I have a Tamil Oriya. But then I can't speak Telugu. I don't understand. So then some character will come and tell that he is not a Tamil. Hell with him. So that means the genetics does not translate to caste or the religion. And then it's a ridiculous. மிக்க நன்றி ஐயா. இப்ப நேரம் கருதி இந்த நிகழ்ச்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வந்துக்கலாம்னு நினைக்கிறேன். சுபத்ரா, நீங்க கடைசியா Suresh சொல்றீங்க. wanted to say something. I think it's getting late. Raj, you also had your hand up. I just wanted to say one quick thing on Balakrishnan's comment. I almost agree 100% with him, I think, on most of the points. But I think one point that I think Dixon made earlier and others made is that in the pre-state periods, the language and genes mostly moved hand in hand. That means there was no reason for some people, unless there is a dominance and somebody is coming and dominating, there is no reason, even if we are a hunter-gatherer or tribe, there's no reason for you to adopt a different language, like you changing from Telugu to Tamil to Odia or whatever, would not have happened in the pre-state things. Is general assumption that is made. There are some exceptions that are very well explained why they have. If there are exceptions, we need to explain why that exception happened, is what the only thing that I can say. Go ahead, Raj. I'll share that particular plot that David Drack has published. Don't worry, how he shows using ancient DNA how the early population in British Islands, for example, goes to zero around 2000 BCE. And while it was present prior to that, I'll be okay. No, I agree. I think British Isles were mostly hunter-gatherers. Continue I was the talking about the rest of the discussion Europe. in Go ahead. WhatsApp group. Yeah, let's continue the discussion in the WhatsApp group. Yeah. Is that fine? கேட்டவர்களுக்கும் விளக்கியவர்களுக்கும் மிக்க 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 நன்றி. பாமா, நன்றி உரை கூற வாங்க பாமா. இன்னைக்கு வந்து பலாயா ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், போன வாரம் பேசினவரோட இந்த வாரம் பேசினவங்க இன்னும் வந்து ஒரு படி மேல போயிட்டாங்க. அடுத்த வாரம் பேசுறவங்களுக்கு இது ஒரு சேலஞ்சா தான் இருக்க போகுது. ஜெயாமா இன்னைக்கு நிறைய விஷயங்கள வந்து அவங்களோட பவர் பாயிண்ட்லயே வந்து ரொம்ப உன்னதமா போட்டிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பிளனேட்டரி ஸ்லைட்ஸ், கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் பட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் நிறைய இருக்கிற ஸ்லைட்ஸா போட்டிருந்தாங்க. அது மாதிரி அவங்க உரையும் சரி, அது அவங்க கதை சொல்லின்றத வந்து அவங்க உரையில வந்து நல்லாவே இருந்தது. ஒரு ஆசிரியை, அது ரெண்டையுமே வந்து அவங்க வந்து அந்த ரெண்டு திறனையும் வந்து உபயோகப்படுத்தி இன்னைக்கு ஒரு அருமையான உரையை வந்து அவங்க நம்மளுக்கு வழங்கினாங்க. ரொம்ப நன்றி ஜெயா மாரணம்மா. அடுத்து வந்து பாலையா வந்து அவங்க வந்து 2.5 மணி நேரம் உரை இன்னைக்கு சங்க சுரங்கம் உரை நடத்தியிருக்காங்க. முடிச்சுட்டு உடனே இங்க வந்து நம்மளோட இணைந்துட்டு எல்லாரோடைய கேள்விகளுக்கும் அவரோட கருத்துக்களையும் பகிர்ந்துகிட்டதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த நிகழ்ச்சியை எப்பயுமே வழி நடத்திக்கிட்டு இருக்க தயாரிப்புகள்ல இருந்து செய்ய வேண்டிய நாங்க பண்ற தப்புகளா இருக்கட்டும், நாங்க எங்கெங்கெல்லாம் வந்து இதை செம்மப்படுத்திக்கணும் அப்படின்னு வந்து அவங்களோட இன்புட்ஸை எப்பயுமே கொடுத்துக்கிட்டு இருக்க முத்தரசன் ஐயா, மணி ஐயா, அரசு ஐயா, அவங்க 3 பேருக்கும் மிக்க நன்றி. பங்கேற்பாளர்கள், அது வந்து இந்த நிகழ்ச்சியோட சுவாரஸ்யம் குறையலைன்றது பங்கேற்பாளர்களோட இதுதான். சிலருக்கு நெட்வொர்க் கட் ஆகுது, ஆனாலும் மறுபடியும் வந்து திருப்பி வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அந்த எண்ணிக்கை வந்து குறையாம இருக்கு. முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வந்து அவங்களோட ஆர்வம் குறையாம வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க. ரொம்ப நன்றிங்க. இன்னும் தொடர்ந்து வர வாரங்கள்லயும் உங்களோட பங்கேற்பு கட்டாயமா வந்து இருக்கணும். இது வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நிகழ்ச்சிக்குரிய பதாகை, அதாவது அழைப்புதல் வந்து பண்ணது ஸ்ரீதேவி. அவங்க வந்து ஜெயாமாட்ட வந்து தேவையான கலந்துரையாடல் பண்ணி அவங்களோட உழைப்பையும் போட்டு இந்த பதாகை ரெடி பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து வந்து நாகராஜ நாராயணன், அவர் தான் வந்து இந்த யூடியூப் சம்பந்தமான எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. நாங்க ஷார்ட்ஸும் வந்து போட்டுட்டு இருக்கோம். கூடிய விரைவில் அதையும் நாங்க பகிர்ந்துக்குவோம். ஐயா, இது ஒரு முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உரைகளை மட்டும் யூடியூப்ல போடாம ஷார்ட்ஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த தொடர்ந்து வரும். இந்த உரையும் வந்து கட்டாயமா அந்த மாதிரி வரும். அவருக்கும் மிக்க நன்றி. அப்புறம் நம்ம நிகழ்ச்சியை வந்து கோர்த்து வழங்கின சுபத்ரா, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி.
அடுத்த வாரம் நம்ம முனைவர் அருள்ஜோதி முரளிதரன் பேச இருக்காங்க. அவங்க பேச எடுத்த தலைப்பு வந்து இயல் 3 விடுகதைகள் தொடர்கின்றன இந்தியாவின் தேதியற்ற கடந்த காலம். அந்த உரையில இருந்து அந்த இயல்ல வந்து பேச இருக்காங்க. அடுத்த சனிக்கிழமை நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. இந்த அரிய வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும்.